ஹைடா திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்துட்டு விமனோட ஒன் ஷார்ட்டாக ஓகேவா? ரொம்ப ஷார்ட்னு சொல்லிட்டா இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி ஜிக்கு கொடுத்தாச்சு. ஸோ விமனுக்கு ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. எங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டு தாங்க அமைச்சிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் எடுத்துருக்க முடியும் சரிதானா அப்படி சொல்லிட்டு ஒரு பசங்க கேட்குறாங்க. ஆமாம் ஏம்மா சொல்கிறாங்க. பாருங்கள், அவன் சின்ன பையங்க, நம்ம டேங்க பெரிய பையன் சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா சொல்கிறாங்க. என்ன ஒரு 4 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குமா அவங்களுக்குள்ள சொல்கிறாங்க. இல்லைங்க அது கூட இல்லைங்க, அந்த பையன் படிச்சுட்டு இருக்கான், இன்னும் ஒரு 7 மந்த் பேலன்ஸ் இருக்குல்ல, வேணால் படித்து முடிச்சிட்டோம் அப்புறம் மேரேஜ் பண்ணி வைப்போமா? இல்லை ஏன்னா உன் பையனை பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா இப்போ ஓகேன்னு சொல்லுவான், அப்புறம் 2 days ஆஃப்டர் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை, மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாருமா, நீயும் சரி நானும் சரி, அவனுக்காக பொண்ணு தேடி பையன் தேடி ரொம்ப அலைஞ்சாச்சு, இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. கடைசியாக எனக்கு பிடிச்சிருக்கு வந்துட்டு பார்க்கோட பையன் தான் சொல்கிறாங்க. கரெக்ட் தான் சொல்கிறாங்க. இல்லை டேங்க இதை நினச்சிக்க மாட்டேன்னா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நம்ம பார்க் வந்துட்டு நம்ம கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. பார்க் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆனஸ்டான ஒரு பர்சன் ஓகேவா? நம்மளுக்காக ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னோட உயிரே காப்பாற்றின ஒரு பர்சன் ஓகேவா? ஒரு சாதாரண மேனேஜர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஹியூமன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஓகேவா? அவர் ஒரு ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாரு. அவருக்கு ஒரே பையன் தான், அவருக்கு ஒரே பையன், ரொம்ப பாசமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிமின் அப்படியே வந்துட்டு நம்ம பார்க் மாதிரியே இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன எனக்கு ஆமாம், ரொம்ப ஸ்வீட்டு கைண்டு. நான் ஒன் டைம் மீட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படி ஒரு பர்சன் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த டேங் வந்து உருன்னு இருக்கான், அப்புறம் வந்துட்டு அவனுக்கு இதெல்லாம் செட் ஆகுது. அவனுக்கு வந்துட்டு ஒரு சிஓ பொண்ணையோ இல்லை ஒரு பெரிய ஒரு பர்சனல் மேரேஜ் பண்ணிச்சா செட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு பையனை மேரேஜ் பண்ணிச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆமாம் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரி ஓகே அப்போ மேரேஜ் பேசுகிறோம், பேசலாம் சொல்லிட்டு இப்போது ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ டேங் சொல்கிறாங்க. அப்பா என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. இங்கே பாருட்டே உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் அப்பா நேற்று சொன்னீங்க, நேற்று ஓகேவே சொன்னால் அதுக்குள்ளே இப்படி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நேற்று நீ ஓகே சொன்னால் இன்றைக்கி வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு யார் கிடைச்சாங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு, யார் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. நான் வந்துட்டு ஒரு பையனை பார்த்துருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகேவா? மேரேஜ் வந்து 1 வீக் அந்த வீக்கெண்டில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் வரது பெரிய விஷயம் இல்லை, எப்படி நேற்று மேரேஜுக்கு ஓகே சொன்னால் அதுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்க. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னான்றாங்க. அங்கே பாரு, என்கிட்ட விளையாடுறேங்க சொல்கிறாங்க. ஓகே நான் விளையாடலை, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டா சொல்கிறாங்க. சரி இந்த பர்சனோட பிக்சர் அனுப்புங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் அனுப்ப முடியாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் அனுப்ப முடியாது, வந்து பார்த்துக்கோ சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. அங்கே இருக்குது டேவோட அப்பா அம்மா தான். ஏன் ஃபோட்டோ அனுப்பலை சொல்கிறாங்க. பாரு, ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இவனா ரொம்ப சின்ன பையன் இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. மேரேஜ் ஹாலுக்கு வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுல சொல்கிறாங்க. கரெக்டு தான், நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க நம்ம பையனை பற்றியே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, இத்தனை வருஷமாக பார்க்குறோண்டா சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. இப்போ ஃபைனலாக அப்படி இன்னொரு சைட் பார்க்குறேன்டா அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா என்ன தங்கம் சொல்கிறாங்க. அம்மா இங்கே பாருங்கள், தங்கச்சாரெல்லாம் விட்டுருங்க, என்னை எதுக்குமா நீங்கள் தானே சொல்லுவீங்க நான் குழந்தைன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய போய் திரும்ப மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அச்சோங்க பாரு, கிம் அங்கிள் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நல்லவங்கடா, அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க அவங்க நல்லா பார்த்துப்போ, நல்லா படிக்க வைக்கிறேன் எல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. நான் நம்ம வீட்டில் நல்லா தானே படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் உனக்கு என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். இங்கே பாரு ஜிமின், கிம்பங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பையனை கூட மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. இது எனக்கு எதுக்கு இப்போ மேரேஜ் சொல்கிறாங்க. நான் படிக்கணும், ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எல்லாமே போகலாம், அங்கே போய்ட்டு போகலாம் சொல்கிறாங்க. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க கேட்பலாம் சொல்கிறாங்க. கேட்ப தான் அதுக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு கிம்பங்கள், நம்ம அப்பா வந்து அவங்க ஃபேமிலியில் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்ப்பாங்க ஓகேவா? ஒரு மேனேஜராக ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. இவ்வளோ இதாக இருக்கிறதுக்கு ரீசனே அவங்க தான். ஒரு நல்ல ஜாப் கொடுத்து நல்ல நமக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி கடனா மேரேஜ் சொல்கிறாங்க. என்னதுக்கு? அது மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலிப்பா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம்மா, அவங்க பையன் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பான், ரொம்ப அழகாக இருப்பான், அந்த ரீசனால உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறா சொல்கிறாங்க. அழகாக இருக்கிறதுல ஒரு விஷயமாம்மா சொல்கிறாங்க. அது கரெக்டு தான், அழகெலாம் ஒரு விஷயம் இல்லை தான், நம்ம நல்லா பார்த்துப்பாங்க, நல்ல பர்சன் ஓகேவா? அதனால தான் சொல்கிறாங்க. அப்பா ரொம்ப ஆசையாக இருக்காங்க அந்த மேரேஜில் அப்படி சொல்கிறாங்க. என்ன இந்த காம சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா எங்கள் ஜிம்னோட அப்பா அந்த வீக்கெண்ட் மேரேஜ்ன்றாலும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. என் பையன் நான் சொல்கிற பேச்சு தட்ட மாட்டான், அந்த குழந்தை நாங்கள் என்ன சொல்ல கேட்க சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. பார்த்தியா அப்பா மாதிரி எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் சொல்லி நீ ஏதாவது செய்யாமல் இருந்திருக்கியா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீ கேட்டு நாங்கள் எதாவது வாங்கி கொடுக்காம இருந்திருக்கோமா அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. ஆனால் பயமாக இருக்குமே சொல்கிறாங்க. பயப்படாத தங்கம் அப்படி சொல்கிறாங்க. மேரேஜ் இப்போ பண்ணலாம் ஓகேவா? அந்த பையன் கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பானாம்மா, இப்போதைக்கு உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க சரி, நீ ஜஸ்ட்டு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் படி ஓகேவா? 7 மந்த் படித்து முடிச்சதுக்கப்புறமா டிகிரிலாம் வாங்கினதுக்கப்புறம் தான் நீ வந்துட்டு உனக்கு ஜாப் போக பிடிச்சா அவங்கள்ட்ட சொல்லு நான் ஜாப் போகிறேன்னு சொல்லிட்டு. இல்லை அது வேணாம் அப்படி சொன்னேன். ஏன்னா கிம்பங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீ ஜாப் போகிறதுக்கு. ஒரு வேளை ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா நீ என்ன பண்ணுறேன்னா அவங்க கம்பெனிலே வந்துட்டு போயிட்டு ஒர்க் பண்ணு, நீ கேட்டு பாரு ஓகேவா சொல்கிறாங்க. நீ பேசலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நம்ம பார்ட்னர்கிட்ட நம்ம எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி அவங்க அப்படி புரிய வைக்கணும் ஓகேவா? எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கோமோ அந்தளவுக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்மளோட ஃபீலிங்ஸு, நம்மளோட ட்ரீம் எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம சொல்கிற விதத்துலையும் நம்ம பேசுகிற விதத்துல தான் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அம்மா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க. இது ஜிம்மோட அம்மாடா. சரிம்மா நான் சொன்னால் புரிஞ்சுப்பாங்களா? கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஜஸ்ட்டு மேரேஜ் தான் நடக்குது, மற்றபடி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியல நீ சின்ன பையன் இப்போ தான் காலேஜ் படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. அவங்க படித்தவங்க, உங்களுக்கு எல்லா டீசன்ஸும் தெரியும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ இங்கேருந்து இப்போ காலேஜ் போகிறேன், மேரேஜுக்கு அப்புறம் ஆண்டி வீட்டிலேருந்து போகிறேன், அவ்வளோதானே சொல்கிறாங்க. அம்மா நான் பயந்துட்டேன் சொல்கிறாங்க. ஐயோ இதுக்காக பயந்தா சொல்லிட்டு நம்ம ஜிம்னோட அம்மா ஜிம்மில் ஹக் பண்ணி ஒரு மாதிரி க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ அங்கிள் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லுப்பா சொல்கிறாங்க. அங்கிள் தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. அப்பா எனக்கு யாரோ ஒரு பர்சன் வந்து பார்த்துருக்காங்களாமா அதுக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. நீ யாரோ ஜிம்மில் அப்பா நினைக்கிறாங்க. ஐயோ கிம் சார் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்களே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பர்சனோட ஃபோட்டோ பண்ணி சென்ட் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. இல்லை அப்பாட்ட கேட்டால் அப்பா கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்ல, கொஞ்சம் வந்துட்டு அனுப்புறீங்களா சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சொல்லிட்டு அவரும் டக்குன்னு ஜிம்மோட பிக்சர் அனுப்பிடுறாங்க. அந்த பக்கம் டேங்க் பார்க்குறாங்க. பார்த்ததும் அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. செம்ம க்யூட்டாக அழகாக ஒரு பர்சன் ஒரு மாதிரி இந்த சில்கி ஹேர்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்காங்க. உண்மையாகவே அப்பா எனக்காக பார்த்துருக்க பையன் இவங்கள சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இப்போ நம்ம டேங்கோட தான் திருப்பி வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் அங்கிள் என்கிட்ட காமிச்சிங்கன்னா அப்பாட்ட சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. ஏன் பண்ணுற கையில் சொல்ல வேண்டாம், நீங்கள் ஹானஸ்ட்டாக இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு அப்பாவுக்கு, நீங்கள் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாதீங்க சொல்கிறாங்க. ஐயோ இவ்வளோ டேஸ் வந்துட்டு சாருக்கு மட்டும் ஹானஸ்ட்டாக தான் இந்த டைம் என்னுடைய சனிலாவாக ஆக போகிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் ஓகே பாஸ் விட்டுறாரு. இப்போது உங்கள் பசங்க பார்க்குறாங்க. என்னடாட்ட ஏங்க ஒரு மாதிரிக்கா சொல்கிறாங்க. ஒன்றுடா சொல்கிறாங்க. சொல்லு சொல்கிறாங்க. அது சொல்லுவாங்க சொல்லு சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. வா யாருடா சொல்கிறாங்க. அப்பா எனக்காக பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. உண்மையாவா? ஆனால் பார்க்க சின்ன பையன் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன பையன் தான், 4 இயர்ஸ் சின்ன பையன் சொல்கிறாங்க. வாவ் அழகாக இருக்காண்டா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறான்னு சொல்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கானா சொல்கிறாங்க. எதுக்கடா இப்போ மேரேஜ் சொல்கிறாங்க. இல்லை அப்பா வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு இந்த பையன் தான் பிடிச்சிருக்கும் போல சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ டேஸ் ஃபாரின்லேயே இருந்துட்டோம், இப்போ கரெக்டாக போக வேண்டிய டைம் சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னா உன் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிட்டு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, நீ இப்போ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிற சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், அவள் லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணிட்டா அப்படி சொல்கிறாங்க. இது நம்மள ஜெடேக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கடா, வேறு யாரும் இல்லை, ஒயன் தான் ஓகேவா. ஒயன் அண்ட் ஜேஹப் அவங்க 2 பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்ம டேவோட அப்பா வந்துட்டு நோ அப்படி சொல்லியிருப்பாங்க. இல்லை நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சு அவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணியிருப்பா. அதனால் அவங்களும் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவளுக்கு மேரேஜ் ஆகவே 2 இயர்ஸ் ஆகுது. இப்போது நீ ஒயனை மேரேஜுக்கு கூப்பிடலையா சொல்கிறாங்க. இல்லை அவளும் ஜேஹப்பும் எங்கே வெளில போயிருக்காங்க, ஃபாரின் சொல்கிறாங்க. ஃபாரின் ஆமாம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா போயிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா ஜேஹப் வந்துட்டு இன்னும் ஸ்டிலுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து நம்பர் 1 பொசிஷனில் வரணும் ஆசை, அதனால் அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக இங்கே நம்ம டே யார்கிட்ட பேசிட்டு பாருன்னா இவ்வளோ நேரம் டே பேசுறது காய் கிட்ட தான் ஓகேவா. காய் டே வெக்கு ஜங்கு இவங்களாம் ஒன்றா தான் இருக்காங்க. ஒன்றா ஸ்டடி பண்ண வந்திருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே சின்னதாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றக்காக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக வீக்கெண்ட் தாண்டா ஜிமின் ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இப்போ ஜிமின் பக்கத்தில் ஒரு பாஸ் நிற்கிறாங்க. ஏன்டா அம்மோச்சி சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. உனக்கு உண்மையாகவே இந்த மேரேஜில் ஓகே தானா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா ஜிம்முக்கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்களோ அது அப்படியே மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஒப்பிச்சிடுறாரு இங்கே நம்ம என்னக்கிட்ட. அப்படியா அவ்வளோதானா, அப்போ பயப்பட வேணாம், நீ எப்போ போல் காலேஜில் வருவில்ல. நான் வருவேன் சொல்கிறாங்க. அப்புறம் என்னடா பயம், ஹாப்பியாக அதை சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மில் ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் ஜோன் ஃபிலிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக அங்கே மேரேஜ் வெட்டிங் ஹாலில் பார்த்தா ஒரு பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக நின்றுருக்காங்க. வேறு யாரும் பட் டே பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக நின்றுருக்காங்க. என்ன டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உன் ஃபியான்ஸுக்கு வேறு யாரும் இருக்காங்களா சொல்கிறாங்க. என்ன இருக்குது இல்லை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஏன்டா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நான் நிறைய டைமில் பார்த்துருக்கேன்டா, மேரேஜுக்கு போகிறப்போ நம்மளுக்கும் ஏதாவது ஒரு ஃபிகர் செட் ஆகுமாமே அதான் சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. நீ இருந்தவே மாட்டேடா சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. இல்லைடா உண்மையாக சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக குரூமை கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம ஜிமினை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து நம்ம ஜிமினோட அப்பா காரணம் கொடுக்குறாங்க. ஜிமினோட அப்பா ஜிமினை கூட்டிகிட்டு வராங்க. இது பார்க்குற டேக் ஒரு மாதிரி இருக்குது, என்ன பார்க்க அங்கே கூட்டிகிட்டு வராங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே அப்படியே டர்ன் பண்ணி அவங்க அப்பாவை பார்த்தா அவங்க அப்பா லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. கடவுளே பார்க்க அங்கிள் பையனா இது சொல்லிட்டு நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம டே தான் நம்ம ஜிமினோட அப்பா தான் ஜிமினை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு ஜிமின் ஸ்டில் வரைக்கும் டேவோட ஃபேஸை கூட பார்க்கல, அப்படியே கீழே ஹெட் டவுன் பண்ணிட்டே இருக்காங்க. டே அப்படியே ஜிமினை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபோட்டோவில் பார்த்து நேரில் வேறு மாதிரி இருக்கானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. செம்மழாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ஆப்போசிட்டில் நிற்கிற அங்கே நம்ம யோன்ஜனும் ஃபிலிக்ஸ் இவங்களெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களும் ஒரு மாதிரி இருக்குது. அவங்க 3 பேர் வச்சுக்கிறவங்க பார்த்துருக்காங்க. நம்ம என்னும் ஜங்கு படுத்த கேஷுவலாக பார்க்குறாங்க. ஆனால் மற்ற 2 பேரும் நம்ம ஃபிலிக்ஸ் வந்துட்டு நம்ம மெக்கையும் நம்ம யோன்ஜன் வந்துட்டு காயையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குடா இவனுங்க நம்ம ஒரு மாதிரி பார்க்குறானுங்க தெரிலடா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இவங்க கீழே வந்து இறங்கி நின்றுருக்காங்க. இப்போ மேரேஜும் ஸ்டார்ட் ஆகுது. கிம்டாங்க நீ பார்ச்சிம்னை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினிக்கிட்ட பார்ச்சிம்னா என்னை கிம்டே எங்கள் திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் அப்படி கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஃபைனலாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் டேவோட ஹேண்டு பார்க்குறாங்க. எப்படின்னா ஒரு ஹேண்டை மட்டும் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. ஹேண்டை நீட்டுறாரு. 2 பேர் ஹேண்டில் 2 ரிங்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது எவ்வளோ நீட்டு ஃபிங்கரு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிமினோட ஃபிங்கர்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜிமின் பார்த்துட்டு ரிங்கை போட்டு விட்றாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. பாரு பேபி ஹேண்டு மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவரும்
ரிங்க போட்டு விட்றாங்க. இப்போ கிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமின் நினைக்கிறாங்க 4 கிஸ் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு அழகாக ஒரு ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, கண்டிப்பாக அந்த டேங் இதை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. டேப் போயிட்டு ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படி லிப்லேயே கொடுக்குறாரு. இதை பார்க்குற ஜிம்மில் அம்மா அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுது. ஈவன் டேவோட அப்பா அம்மா வரைக்கும் ஷாக் ஆகிடுறாங்க. ஃபிலிக்ஸ் சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு நடக்கிற மேரேஜ் வந்துட்டு அரேஞ்சிட்டு செகண்ட் வந்து நம்ம ஜிமின் ரொம்ப சின்ன பையன். இவங்களோட ஃபேமிலியில் என்னென்னா நம்ம டேவ் வந்து இந்த மாதிரி பாசம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் ஜிம்மோட அப்பா அம்மா ஐயோ தங்கம் பயப்படணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்படியே ஐஸ் ஓப்பன் முன்னாடி டேக் கிஸ் பண்ணும்போது இப்போ தான் ஜிம்மின் டேவோட ஃபேஸே பார்க்குறாங்க. அப்படியே ஐஸ்னோ சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்காரு. அப்படியே ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஃப்ரீஸ் ஆகிட்டு இந்த பக்கம் டே அப்படியே நார்மலாக கூட கொடுக்கல, ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு அப்படி பேக் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் கிஸ் மறக்கவே கூடாது சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது டே தான் கிஸ் பண்ணுறது ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஜிம்மினுக்கு அவ்வளோதான் தேவோட ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. செகண்ட் இப்போ கீழே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்பா அம்மாலாம் இருக்காங்களே எல்லாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஆக்குவராக இருக்குது. இப்போது கீழே இறங்கிடுறாங்கடா. எல்லாருமே வந்துட்டு இறங்கி 2 பேரும் பிளஸிங்ஸ் தான் வைக்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க ஜிம்மோட ஃபேஸை. ஜிம்மில் அவங்க அம்மா பார்க்க மாட்டேங்கிறாரு. ஃபேஸ் ஃபுல்லாக ப்ரெஷஸாக இருக்குது. செகண்ட் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் பார்க்குறாங்க, ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, பார்த்தாங்க தப்பாக அடிச்சு அதாவது சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேம்மா ஜிம்மின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் தானே அப்படி சொல்லிடுறாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு ஹாப்பி, உன்னோட ஹஸ்பண்ட் தப்பா சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ 2 பேருமே பிளஸிங்ஸ் வாங்கிட்டு இங்கே டேவோட அப்பா தான் டேவ் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அடப்பா அவன் மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ பார்த்து அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டான் ஒரு குழந்தை வேறு அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க ஜெட்டையோட அப்பா நினைக்கிறாங்க, குழந்தை பையன் மாதிரி இருக்கா, அவனை போய்ட்டு கிஸ் பண்ணிட்டானே சொல்லிட்டு சரி விடு அவனுக்கு பிடிச்சிருக்கு போல சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ மேரேஜ் முடிச்சுட்டு இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க காரில். நம்ம டேவும் ஜிம்மின் தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிம்மினுக்கு டேவை பார்க்கவே முடியல, ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஜிம்மின் ஹேண்ட் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபிங்கர்ஸ் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறாரு. ஜிம்மினுக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மினோட ஹேண்டு டேவோட ஹேண்டுக்குள்ளே போயிடுது. ஏன்னா அவரோட ஹேண்டு குட்டியாக இருக்குல்ல, இவரோட ஹேண்டு ரொம்ப பெரிய ஃபிங்கர்ஸ் இல்லையா, அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிக்க ஒரு பெரிய ஹேண்டுக்குள்ளே ஒரு பேபி ஹேண்டு கூட எப்படி இருக்குமோ அப்படி போயிட்டு ஜிம்மின் பார்க்குறாங்க. எதுக்காக நான் அவசரம் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு நான் அவட ஹஸ்பண்ட் புரியுதா சொல்கிறாங்க. புரியுதுங்க சொல்கிறாங்க. இப்போ அமைதியாக வந்துட்டுருக்காங்க. இப்போ இருக்கு கார் போயிட்டே இருக்குட்டே என்ன பண்ணுறாங்கன்னா ஹெட்டை வந்துட்டு அந்த சீட்டை சாய்ச்சி வச்சுக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி அந்த கொஞ்சம் டயர்டாக இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே ஹெட்டை சாய்ச்சிக்கிறாங்க. ஜிம்மின் இப்போ தான் டேவை நல்லா டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா டேவோட ஐஸுன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக இருப்பாரா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அம்மா கூட சொன்னாங்க அழகாக இருப்பார் சொல்லிட்டு. நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்லிட்டு ஜிம்மின் வச்சுக்கணுங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்கவங்க யாரும் லவ் பண்ணாமலே இருந்திருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் நினைக்க யாரும் லவ் பண்ணதில்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஷாக் ஆகிடுதான் என்ன சொல்கிறாங்க, நான் யாரையும் லவ் பண்ணதில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. மனசு நினைக்கிறது கூட தெரியுது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாரு. இப்போது லைட்டாக மனசுக்குள்ளே சர்ச்சிக்கிறாரு எதுவுமே சொல்லாமல். இப்போ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இங்கே நம்ம டேவோட அப்பா அம்மா ஃபர்ஸ்ட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்லிட்டு போ பண்ணுறாங்க. ஐயோ தங்கம் சொல்லிட்டு ஒரு அழகாக கூட்டிகிட்டு வராங்க. உள்ள நம்ம தான் ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிட்டே இருக்காரு. ஸ்டில் விடவே இல்லை. ஜிம்மினிக்கும் ஒரு பக்கம் ஹேண்ட் ஒரு பெயிடாக இருக்க மாதிரி இருக்குது. எங்கே கொஞ்சம் ஹேண்டை விடுறீங்களா சொல்லிட்டு ஜிம்மின் மெதுவாக கேட்குறாங்க. இப்போ டேவும் ஓகே சொல்லிட்டு ஹேண்ட் விட்டுறாரு. இங்கே நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. லக்கேஜில் முன்னாடி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம், ரூம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஆண்டி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. ஆமாப்பா நாங்கள் அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மினும் நீ ரூம் கூட்டிகிட்டு போடா சொல்கிறாங்க. ஜிம்மினை கூட்டிகிட்டு நம்ம தான் ரூம் போகிறாரு. போய் பார்த்தா அவ்வளோ பெரிய ரூம், ரொம்ப லக்ஸரியாக ரூம் இருக்குது. ஏன்னா நம்ம ஜிம்மினோட வீட்டில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப அழகான ஒரு வீடு தான். ஆனால் இங்கே பார்த்தா ரொம்ப லக்ஸரியாக இருக்குது எல்லாமே. இங்கே பார்த்தா வீடு அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய பெட்ரூமு அப்படி சொல்லி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுலேயே வாக்கிங்கே போகலாம் போலையே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த பெட்டுக்கு அந்த வார்ட்ரோப்புக்கு சொல்லிட்டு தனித்தனியாக டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம் எல்லாத்தையும் வியந்து பார்த்துட்டு இருக்க பார்க்க ரொம்ப ஒரு பிடிச்சிருக்கு. இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அது இல்லைங்க எங்கள் வீட்டில் பெட்ரூமு இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். என்னோடய டேபிளுக்கும் என்னோடய ஸ்டடி டேபிளுக்கும் என்னோடய பெட்டுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்புறம் ரெஸ்ட் ரூமுக்கும் என்னோடய பெட்டுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்புறம் விண்டோவுக்கும் இவ்வளோ இருக்கும். இங்கே பார்த்தா நான் இத்தனை ஸ்டெப்பு போகணுமா சொல்லிட்டு அவர் நடந்து காமிக்கிறாரு. டேக்கு பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக க்யூட்டாக இருக்காரு. அதை பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்கா நம்ம பெட்ரூம் பண்ண சின்னதாக்கலாமா சொல்கிறாங்க. இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, நல்லாயிருக்கு. நான் வீட்டில் கூட சம்டைம்ஸு டக்குன்னு எந்திரிக்கிறதுனால இடிச்சுப்பேன் எல்லாத்துலேயும். ஆனால் இது ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கா, நல்லாயிருக்கு அப்படி சொல்லி சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் இது எவ்ரிடே வந்துட்டு க்ளீன் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் டே பார்க்குறாங்க என்னெல்லாம் யோசிக்கிறான் சொல்லிட்டு நம்ம டேக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாரு. இங்கே வேக்யூம் கிளீனர்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின் தான், ஈஸியாக க்ளீன் பண்ணுவாங்க ஓகேவா. நீ அதை பற்றி ஒரி பண்ணதான் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இங்கே வா மட்டும் நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜிம்மின் வந்து பார்க்குறாங்க உட்கார சொல்லிட்டு. அங்கே ஒரு சோஃபா இருக்கிற உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க என்ன கேட்க போகிறா சொல்லிட்டு. ஆமாம் நீ இப்போ தானே 3rd year படிக்கிறா. ஆமாம் இன்னும் 7 month இருக்குது பேலன்ஸ், இப்போ தான் 2 months காலேஜ் போயிட்டுருக்கா சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக மேரேஜ் ஒத்துக்கிட்டா சொல்கிறாங்க. அப்பா சொன்னாங்க கிம் அங்கிள் ரொம்ப
அம்மா அப்பாலாம் சொன்னாங்க, அங்கிள் வந்து ரொம்ப நல்ல ஃபேமிலி சேர்ந்தவங்க, நீங்கள் ரொம்ப நல்ல பர்சனாம்மா. ஸோ இப்போ மேரேஜ் பண்ணிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை. 7 மந்த் ஆஃப்டர் வந்துட்டு நீ ஜாபுக்கு போகிறதாஇருந்தாலும் ஓகே, இல்லை எதுனாலும் நீங்கள் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு பண்ணிக்கணுமா. அது வரைக்கும் மேரேஜ் மட்டும் ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஜிம்னு சொல்ல டே பார்க்குறாங்க. ஓ ஜஸ்ட்டு மேரேஜ் மட்டும் படிக்க சொன்னாங்க. 7 மந்த் ஆஃப்டர் தான் எதாக இருந்தாலும் எல்லாமே இருக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொல்லி ஜிம்னு சொல்ல டே பார்க்குறாங்க. குழந்தை ஏமாத்திட்டாங்களோ சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. என்னாச்சுங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு மற்றவங்க சொல்கிறத நம்ம அதான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இது நம்ம லைஃப், நம்மளோட ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. தெரியுமே நம்ம தான் ரிங்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோமே சொல்லி ஜிம்னு சொல்ல டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அவனோட ஒய்ஃபு, நான் எனக்கு என்ன தோணுனாலும் உங்ககிட்ட சொல்லலாம், உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம், நீங்களும் அப்படி தானே சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட் தான், எனக்கு எல்லா ரைட்ஸும் மேலே இருக்குது புரியுதா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. உனக்கும் என்கிட்ட என்ன கேட்கலான்னு கேட்கலாம். ஆமாம் நான் உன்னை கேட்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்பா சொன்னாங்க சின்ன வயசுலேருந்து வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்க, எப்போதும் விளையாடிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு, எங்கே அவங்கள காணும், மேரேஜ் நான் பார்க்கவே இல்லை சொல்லி கேட்குறாங்க. அதுவா ஒயனா சொல்கிறாங்க. அவங்க ஒயன் அப்படி சொல்கிறாங்க. ஒயன் வந்துட்டு ஃபாரினில் இருக்காங்க. ஃபாரின்லையா, நம்ம மேரேஜுக்கே அவங்க வரல சொல்லி ஜிமின்னு கேட்குறாங்க. அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் கூட சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஒயன் மேரேஜ் யாருக்கும் பெருசாக தெரிஞ்சிருக்காது, ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க. அது அவள் தான் பண்ண சொல்லியிருப்பாள் சிம்பிளாக, அந்த ரீசனால் தான். ஏன் சொல்லி கேட்குறாங்க. அது போகணும்னு தெரியும் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நீ ரொம்ப டயர்டாக இருப்பா, நீ போய்ட்டு என்ன பண்ணுற, அந்த ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. பாரு சொல்லிட்டு ஒரு வார்ட்ரோப் இருக்குது, ஜஸ்ட் ஒரு டச் பண்ணுறாரு பட்டனை, அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. எல்லாமே ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொன்று இருக்குது, ஒவ்வொரு அக்சசரிஸ் வந்து ஒவ்வொன்றில் இருக்குது, அழகாக இருக்குது. வா சொல்லி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ட்ரெஸ்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. உனக்கு என்ன வேணுமோ ஏதோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் எடுத்து போட்டுக்கோ சொல்கிறாங்க. சரி ஜிம்முக்கு போய்ட்டு ஒன்று சூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகான ஒரு நார்மல் ஃபுல் ட்ரெஸ் தான், வீட்டில் போடுற கேஷுவல் ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ டேவும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்களா இல்லை நான் சொல்கிறாங்க. இங்கே பாரு இந்த வீட்டில் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது, இந்த ரூமில் 2 ஆமாம் சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. பார்த்தா இங்கே ஒன்று அங்கே சொல்லி தனித்தனியாக இருக்குது. ஏன்னா டைமுக்கு நானும் வந்துட்டு சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும், நாளைக்கு நான் ஆஃபீஸில் போய் சார்ஜ் எடுக்கணும், நீயும் காலேஜ்லாம் போகணும், அதனால் 2 இருக்குது இங்கே. ஓகே சொல்கிறாங்க. நம்ம வந்து யாருக்காகவும் யாரும் வெயிட் பண்ண தேவையில்ல சொல்கிறாங்க. சூப்பர் சொல்கிறாங்க. போ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு அவரோட ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு வாஷ் பண்ண அந்த ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. இங்கே டே அப்படி தான் 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. 2 பேருமே கேஷுவல் ட்ரெஸ்ஸில் அழகாகவே இருக்காங்க. இப்போது நம்ம ஜிம்னு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே இப்போ நான் வந்துட்டு கீழே போவா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை ஆன்ட்டிக்கிட்டலாம் போய் பேசணும்னு சொல்கிறாங்க. பொறுமையாக பேசிக்கலாம் சொல்கிறாங்க. உனக்கு நாளைக்கு ஹோம் ஒர்க்கு இதெல்லாம் இருக்கா. இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே நான் முடிச்சுட்டேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற, கீழே போவா சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. சரி 2 டே வந்து அவருக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த பக்கம் ஜிம்மினா கீழே இறங்கி வராங்க. வந்து பார்த்தா இங்கே நம்ம டேவோட அம்மா தான் மைடுக்கிட்ட இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டு லிஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா அங்கே வா சொல்கிறாங்க. ஜிம்முன் கிட்ட போகிறாங்க. ஆண்டி நான் எதாவது ஹெல்ப் பண்ணவா, நீ என்னப்பா ஹெல்ப் பண்ண போகிற சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு தான் குக்கிங் பாரு, எனக்கே இங்கே ஒர்க் இல்லை அங்கே பாருன்னு சொல்கிறாங்க. பார்த்து அங்கே செஃப் வரைக்கும் இருக்காங்க. அவ்வளோ பெரிய மாடலர் கிச்சன், அது அவ்வளோ பெருசாக இருக்குது. வா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய கிச்சன் ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ பெரிய கிச்சன் தான், அங்கே எல்லாருமே இருக்காங்க, நமக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட் டைம் நீ வீட்டில் இருக்கு இல்லையா, சொல்லு உனக்கு என்ன ஃபுட்டு வேணும், நம்ம செஞ்சோம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேளு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இந்த பாதாம் அல்வா ரொம்ப பிடிக்கும் ஆண்டி சொல்கிறாங்க. பாதாம் அல்வாவா சரி செஃப் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் சொல்கிறாங்க. கொஞ்சம் பாதாம் அல்வா செஞ்சு கொடுங்க, என்னோட சன்னியில் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களும் ஓகே மேம் சொல்லிட்டு அவங்களும் அந்த டக்குன்னு செஞ்சிடறாங்க. ஏன்னா கட் பண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க, குக் பண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷத்தில் அந்த சீக்கிரமாக ரெடி ஆகிடுது. ரெடி ஆகிட்டு கொடுக்குறாங்க. இந்தாங்க மேம் சொல்லிட்டு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதுக்குள்ளவா சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம கேட்டவுடனே செஞ்சு கொடுத்துருவாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சாப்பிட வாண்டி சொல்கிறாங்க. சாப்பிட பார்த்துறாங்க. ஜிம்மின் சாப்பிட்டுட்டு வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்தாங்க சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரி ஜிம்மின் அந்த ஞாபகத்தில் அம்மாட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயோ சாரி என்று சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் அம்மா ஞாபகத்தில் நானும் ஒரு அம்மா தான், எனக்கு கொடுக்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் டேவோட அம்மாவுக்கு ஃபிட் பண்ணுறாங்க. டேவோட அம்மாவுக்கு பிடிச்சிருக்கிற டே இந்த மாதிரி பண்ண மாட்டார். ஒயன் இருந்த வரைக்கும் ஒயன் பண்ணியிருப்பா, அதுக்கப்புறம் ஒயன் போயிருப்பா, அவங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறட்டு நான் ஒயனே பார்க்குற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்குல்ல டே சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா சொல்கிறாங்க. நான் போய்ட்டு டே கிட்ட கொடுக்கவா சொல்கிறாங்க. டேவா அதை என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஓ டேங்க தான் அப்படி சொல்கிறியா, ஷார்ட்டாக இருக்குது நல்லா இருக்கு நேம், போ நீ போய் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வேகமாக மேலே வராங்க. வந்து பார்த்தாரு பட்டி அவங்க வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏங்க அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏங்கன்னு கூப்பிட்றது. இங்கே பாருங்கள் டே எனக்கு கூப்பிட்டு டேங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகே டே இங்கே பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. சொல்ல சொல்கிறாங்க. டே லேப்டாப் பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்காரு, இங்கே பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் இப்படி கூப்பிட்றது என்ன சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. இது பாதாம் அல்வா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. நான் செஃப் கிட்ட கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க. சரி சாப்பிடு அப்படி சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. பாரு எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்காதுன்னு சாப்பிட மாட்டாங்க. இல்லை இது மைல்டாக தான் இருக்குது, கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு
ஜிமின் தான் எடுத்துகிட்டு வராங்க. டே பார்க்குறாங்க. இல்லை எனக்கு மூடு இல்லை சொல்கிறாங்க. அப்படியா சட்டு ஜிமின் அப்படி சேட் அட்டன் பண்ணலான்னு பார்க்க நம்ம டே ஜிமின் ஹேண்ட் அப்படி இருக்கிறாங்க. இப்போ டே பக்கத்தில் ஜிமின் வந்து பக்கத்தில் சோஃபாவில் உட்காடுறாங்க. என்ன அதான் வேணான்னு சொல்லிட்டீங்களே சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நான் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் அதை ஸ்பூனில் எடுத்துகிட்டு டேக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. டே வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஸ்வீட் நல்லா தான் இருக்குது. அவர் மவுத்தில் நிறையவே இருக்குது அந்த ஸ்வீட்டு. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. ஜிம்மில் லிப் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி இந்த அல்வாலாம் சாப்பிட்டு நல்லா ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு அவர். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறாருன்னா அவர் ஜிம்மில் ஹேண்டில் உள்ள அந்த பாக்ஸை வந்து கீழே வச்சுட்டு லேப்டாப் ஒரு வாரமாக வச்சுட்டு கிட்ட வராரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா சரி ஜிம்மில் அப்படியே பார்த்துருக்காங்க. டே தான் ஜிம்மில் ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அந்த லிப்பை அப்படின்னா ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட்டை ஜிம்மோட மவுத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த ஸ்வீட்டை ஒரு மவுத்துக்குள்ளேயே வந்துட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கே மாட்டார். ஜிம்மிட்டே இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் ஃபுல்லாக கிஸ்ஸை முடிச்சுட்டு பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாரு. இந்த ஸ்வீட்டை விட இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கு சொல்கிறாங்க. சொல்லி பார்த்துட்டாங்க. அதான் அவங்க லிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. நான் ஏன் இப்போ அந்த ரூம்குள்ளே வந்தான்ற மாதிரி நினைக்கிறாரு. குடுன்னு ஓடி போயிடாது கீழே. நம்ம டேக்கு தான் அப்படி இருக்குது. இவ்வளோ அழகாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம டே தான் நான் பாட்டு சும்மா தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீ எதுக்கு வந்து என்னங்க ஏங்கெல்லாம் கூப்பிட்றா சொல்லிட்டு நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. க்யூட்டாக இருக்குது சொல்லிட்டு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது போல சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் குடுன்னு கீழே வராரு. நம்ம டே நம்ம பார்க்குறாங்க. என்னாச்சு பா சொல்கிறாங்க. ஒருவேளை அவன் திட்டானோ அவன் ஒரு உருன்னு இருப்பான் திட்டிருப்பானோ சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிமின் தான் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு பா சொல்கிறாங்க. ஆண்டி டேக்கு ஸ்வீட்லாம் பிடிக்காதான் சொல்கிறாங்க. அவன் ஸ்வீட் இது ஸ்பைஸில் ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டான் சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அவன் அதிகமாக எடுத்துக்க மாட்டான் ஏன் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் ஸ்வீட்டை சாப்பிட்லையா சொல்கிறாங்க. இல்லை சாப்பிட்டாங்க அப்புறம் சொல்கிறாங்க. அது வந்து ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லி ஜிம்மின் விட்டுறாங்க. டேவோட அம்மா பார்க்குறாங்க. என்ன பையனோட ஃபேஸ்லாம் ப்ளஷ்ஷாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே விட்டுறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் தான் நான் போய் கார்டன் சுற்றி பார்க்கவா சுற்றி பார்ப்பா சொல்கிறாங்க. ஜிம்மின் இந்த வீடு ரொம்ப பெரிய வீடுனால எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. இங்கே டேவோட அம்மா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கிஃப்டெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஜிம்மின் அதுக்கப்புறம் ரூமுக்கு போகவே இல்லை. நைட்டு 8 o'clock ஆகுது. டே பார்க்குறாங்க. எங்கே ஆஃப்டர்நூன் வந்தவன் அதுக்கப்புறம் ஸ்டில் அந்த ரூமுக்கே வரலையே சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிம்மின் கீழே தான் சுற்றிட்டு இருக்காரு குட்டி போட்ட போட மாதிரி. மேலே போகவே இல்லை. இப்போ மெய்டு தான் மேடம் டின்னர் ரெடி சொல்கிறாங்க. டின்னர் ரெடியா சொல்கிறாங்க. எல்லாம் ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டு தானே. ஆமாம் ஜிம்முக்கு சார் பிடிச்சது ஃபுட்டு செஞ்சுருக்கேன். டே சாருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட்டு இருக்குது ஓகே சொல்லிட்டு டே போய் கூப்பிடுங்க சொல்கிறாங்க. ஒரு மெய்டு தான் போயிட்டு டேங்க்ஸ் சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. கீழே அம்மா கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் கீழே வராரு. இங்கே நம்ம ஜிம்மின் பார்த்தா அப்படியே டேவோட அம்மா உட்காந்து டேவோட அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு க்யூட்டாக பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டேவோட அப்பாவும் ஜிம்மின் உனக்கு இது பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு இந்த டிஷ்ஷெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி. இப்போ ஜிமினும் நம்ம டேவோட அம்மாவும் அப்பா அவங்க 3 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ டே வந்து உட்காடுறாங்க. ஜிமின் டேவை பார்க்க கூட இல்லை. அவர் பாட்டு உட்காந்துருக்காங்க. வா டே உட்கார சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. டே பார்த்து ஜிமின் பார்த்துருக்காங்க. ஜிமின் டேவை பார்க்கவே இல்லை. அப்படியே அவர் பாட்டு சாப்பிட்டுருக்காரு என்ஜாய் பண்ணிட்டு. ஆண்டி உங்களுக்கு தெரியுமா அம்மா கூட குக் பண்ணும்போது நான் கிச்சனில் தான் உட்காந்து பண்ணிருக்கேன். என்னதுக்கு ஆமாம் அம்மாட்ட நான் பேசிட்டு குக் பண்ணுவேன்னா அதனால் அவங்க ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரே ஒரு மைட் ஆண்டி தான் இருக்காங்க. அவங்களும் அம்மா தான் குக் பண்ணுவாங்களா நான் அம்மா பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருப்பேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறமா டேவோட அம்மா க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே தான் ஜிமின் பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமின் பார்க்கவே இல்லை. சரி இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுறாரு. ஃபுல்லாக சாப்பிட முடிச்சுட்டு சரி ஓகே பயந்தா சொல்கிறாங்க. எதுக்கு ஆண்டி சொல்கிறாங்க. அந்த மில்கை குடி சொல்கிறாங்க. சரி ஜிமின் மில்கை வாங்கிக்கிறாங்க. இந்த ஒரு பக்கம் டே அவரும் மில்கை குடிச்சிட்டு இருக்காரு. சரி ஓகேப்பா ஒரு 10 minutes கீழே ஏற சொல்கிறாங்க. எதுக்கு ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா வாக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ தானே சாப்பிட்டேன் அதில் லைட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக லைட்டாக ஒரு வாக் பண்ணு அப்போ தான் ஃபுட் வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் நான் நிறைய சாப்பிட்டேன் ஆண்டி இன்றைக்கி சொல்கிறாங்க. ஐயோ தாங்க அப்படி இல்லை நல்லா சாப்பிட்டோம் தப்பு இல்லை ஆனால் சாப்பிட்ட உடனே படுத்துடக்கூடாது அதுக்கு தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஜிமினும் அப்படி அவங்க அந்த ஹால்லேயே சும்மா நடந்துட்டு இருக்காரு. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. எதுக்குமா சொல்கிறாங்க. இல்லைங்க ரூம் அரேஞ்ச் இங்கே பாரு என்ன பேசுகிறாங்க குழந்தை சொல்கிறாங்க. அது அப்படி இல்லைங்க அவனுக்கு ஏஜ் இருக்க சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. இல்லைங்க நான் அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவங்களோட இஷ்டம் ஓகேவா சொல்கிறாங்க. டே எதுவும் தப்பாக நினச்சக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் டே கண்டிப்பாக தான் எதுவும் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும்ல ஜிமின் சின்ன பையன் அது காலேஜ் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவங்க விட்டுறாங்க. சரி ஃபார்மாலிட்டிஸ்க்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறா சொல்கிறாங்க. விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம டேயோட ரூம் தான் அழகாக டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு. டே ஜிமின் பார்த்து தான் இருக்காங்க எதுவும் சொல்லமா. இந்த பக்கம் ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிட்டு இந்த மெய்டெல்லாம் கீழே இறங்குறாங்க. இப்போ டேயோட அம்மா கேட்குறாங்க எல்லாம் ஓகேவா எல்லாம் ஓகே மேம் சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போ டே தான் அவர் பாட்டு ரூமுக்கு மேலே ஏறி போயிடுறாரு. புரிஞ்சிருச்சு எல்லாமே டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு சொல்லிட்டு அவர் வந்து மேலே போயிடுறாரு. இப்போ ஜிமின் தான் ஸ்டில் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே சுற்றிட்டே இங்கே பார்ப்பா ஜிமின் போதும் ரூம் போக சொல்கிறாங்க. ஆண்டி போக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ரூம்க்கு வராங்க. இங்கே மேலே வந்து பார்த்துட்டு ரூம்குள்ளே வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. எங்கே போயிட்டார் அவர் சொல்லிட்டு தேடி பார்த்தா நம்ம டே எங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டே அப்படியே ஒரு பாத்ரூம் ரெசிடென்ட் இருக்காரு. ஜிமினுக்கு வந்து பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாரு. சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. டே அப்படியே என்ன பண்ணுறாரு கிட்ட வந்து டோரை லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காங்க. போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு இதில் தானே தூங்கணும்னு சொல்கிறாங்க. இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க கொடுக்குறாங்க. பார்த்தா அதுவே ஒரு பாத்ரூம்லாம் இருக்குது. என்ன சொல்கிறாங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இதில் போட்டுருவா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதே சொல்கிறாங்க. அதை ஸ்மெல் பண்ணி
பார்த்தா ஒரு மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வாசனையே வந்துட்டுருக்கு. ஆனால் இது சொல்கிறாங்க போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதை மட்டும் போட்டுருக்குறாங்க. ஒரு மாதிரி ஆக்வராக இருக்குது. அந்த ரூம்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நம்ம எப்படி தூங்குறது வெறும் ஃப்ளவர்ஸாக போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம தூங்குறதுக்காக தான் போட்டிருக்காங்க அது நம்மகிட்டே சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இப்போ இல்லை சொல்கிறாங்க. வேறு இப்போது அப்படியே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் நீங்கள் ஒரு மாதிரி பேசுறீங்க சொல்கிறாங்க. எதுவும் பேசவே இல்லை. அப்படி ஜிம்மோட கிட்டே வராங்க. ஜிம்மில் கிட்டே வந்துட்டு அவர் அப்படியே லிஃப்ட் பண்ணி போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளே உட்கார வைக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. எதுவும் சொல்லமா. ஜிம்மில் போய் அப்படி கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மில் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இப்படி எப்போதாலும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு சொல்லிட்டு ஜிம்மின்னு பார்த்துருக்காங்க. ரொம்ப கிஸ் பண்ணி ரொம்ப ஹார்ட்டாக கிஸ் பண்ணேன். ஜிமின் அப்படியே வந்து மெல்ட் ஆகிற அந்த கிஸ்ல மெல்ட் ஆகிட்டு அவர் பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. டேக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமினோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. அவரோட ஃபேஸ் பாடி அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகட்டே அப்படியே ஜிமின் லிஃப்ட் பண்ணுறாரு. அந்த பெட்டுக்கு தான் வராங்க. பெட்டில் வந்துட்டு அப்படியே லைட் பண்ண வைக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு எதுவும் பேச தோணல, ஸ்டாப் பண்ணவும் தோணல. அவர் பாட்டுக்கு பார்த்துருக்காங்க. நம்ம ஜிமின் தான் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி நெக் ஐஸ் நோஸ்லாம் கிஸ் பண்ண ஜிமின் ஒரு மாதிரி மெல்ட் ஆகுறாங்க. டேவோட ஷர்ட்டை பிடிச்சி அந்த பாத்ரூம் டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த பாத்ரூம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. சரி பார்த்துருக்காங்க. இப்போ அவரோடய ஓப்பன் பண்ணுறாரு, இவரோடய ஓப்பன் பண்ணுறாரு. ஜிம்னுக்கு அவ்வளோ ஆக்குவராக இருக்குது. ஜிம்னோட ஃபேஸ் வந்து புரியுது. டேக்கு என்ன பண்ணுறா டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஜிம்மினை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணேன். ஜிம்மினும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி லைஃப் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஜிம்னுக்கு எப்படி பேசுறது என்ன ஸ்டாப் பண்ணால் தெரியல. அவர் ஹேண்டை பின் பண்ணவர் தான். ஆல்மோஸ்ட் டைம் போயிட்டே இருக்குது. 3 hours ஆயிருக்கு. அப்போ ஜிமின் அப்படியே டயர்டாகிற நம்ம டேக்க தெரியுது. இப்போ லைட் ஆன் பண்ணி பார்த்தா ஜிமின் அவ்வளோ டயர்டாகிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. பாரு ஒரு ஹஸ்பண்டாக நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா எனக்கு இப்படி இருக்குன்னு ஆசை. உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மேரேஜ் வேணும்னு நினச்சேன். நான் அதுக்கப்புறம் மேரேஜ் ஓகே சொன்னேன். உன்னோட ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கானா நான் காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஏன் காலேஜ் படிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கிறப்போ இது பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் உனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. இல்லை அது சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாரு ஒன்றும் ஆகாது ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்மட்டு எனக்கு லைட்ஸ் ஆன்லேயே இருக்கணும்னு தோணும் சொல்கிறாங்க. அது எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஜிமின் கூட அவ்வளோ இது ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிமின் டேவ் பார்க்குறாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் தானே சொல்லிட்டு அவரும் அப்படியே ஹாப்பியாக இருக்காரு. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் அவங்க 2 பேர் லைஃப்மே இதெல்லாம் எல்லாமே புதுசு தான். ஃபர்ஸ்ட் டைமில் இது எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டே இருக்குது. இயர்லி மார்னிங் வரைக்கும் போயிருக்கும். இப்போ நம்ம டே தான் ஸ்டாப் பண்ணுறாரு. ஓகே எனக்கு போதும் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே ஜிமின் பார்க்குறாங்க. இது முன்னாடியே சொல்லிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு 1 hour முன்னாடி சொல்லியிருக்கக்கூடாது சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இப்படி இருக்கும் ரொம்ப ட்ரீம் ஓகேவா ரொம்ப அழகான ஒரு லைஃப் ஓகேவா இந்த மொமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது முன்னாலே சொல்கிறாங்க. ஓகே சரி ஜிம்னு சொல்லிடுறாங்க. அப்படியே தான் தூங்கலாமா சொல்கிறாங்க. டைம் பார்த்தா டைம் வந்துட்டு 5:40 ஆகுது. 5:40 ஆகுது சொல்கிறாங்க. ஓகே சார் நம்ம ஜிம்னு டேவும் சொல்கிறாங்க. ஓகே ஜிம்னு டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம டே சொல்கிறாங்க. பாரு நீ கம்ஃபர்டாக தான் ஃபீல் பண்ணுறேன் சொல்கிறாங்க. கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கும் ஓகே சரியாயிடும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம்னு 2 பேர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்னுக்கு எதுவுமே சொல்ல தோணல. அம்மா சொன்னது ஒன்று இங்கே நடந்தது ஒன்று ஆனாலும் சார் தன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படி சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் டே வந்துட்டு எங்கே தள்ளி போனால் ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஜிம்மினை படிக்கிறது ஒரு விஷயமா சொல்லிட்டு அவர் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் 8 o'clock ஆகுது. எங்கள் டேவை நம்ம பார்க்குறாங்க. என்னப்பா இந்த ஜிம்முக்கு வர நீ காலேஜ் இருக்குன்னு சொன்னால் அப்புறம் வந்துட்டு இன்னும் எந்திரிக்காமல் இருக்கான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. டேவோட அப்பா பார்க்குறாங்க. விடுமா பொறுமையாச்சு வரட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை அங்கே அப்படி தான் வந்துட்டு மிஸ்ஸஸ் பார்க் வந்து எழுப்பிட்டு இருப்பாங்களோ நான் போய்ட்டு எழுப்புவா சொல்கிறாங்க. பாரு பக்கத்தில் டேயாங்க இருப்பான் இப்போ எப்படி எழுப்புவா சொல்கிறாங்க. அவனுக்கு யாராவது தூக்கத்தை எழுப்ப பிடிக்காதெல்லாம் சொல்கிறாங்க. அது வேறு எல்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போது நம்ம டேவோட மட்டும் தான் இறங்கி வராங்க. பார்த்தா அப்படி இருக்காரு. அவர் பார்க்கும்போதே புரிஞ்சிச்சு டேவோட அம்மாவுக்குலாம். அப்புறம் ஒரு மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி லுக்கில் வந்துட்டு இருக்காரு. ஒரு எப்படி டயர்ட் வித் ஃப்ரெஷ்ஷு அந்த லுக்கில் வந்துட்டு இருக்காரு. நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டார். இது டேங்க தானா சொல்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி வந்து உட்காந்துட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 1 week ஜிமினோட காலேஜுக்கு லீவ் பர்மிஷன் சொல்கிறாங்க. லீவா எதுக்கடா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் அவனுக்கு இது வந்து 3rd year கண்டிப்பாக காலேஜ் போகணும்னு சொல்கிறாங்க. 1 week சொல்லிடுங்க சொல்கிறாங்க. கடவுளே சொல்லிட்டு அவரும் சரி ஓகே சொல்லிடுறேன் சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் டேவிட் அம்மா பார்க்குறாங்க. எதுக்குப்பா லீவு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா லீவ் கொடுங்க லீவ் சொன்னால் சொல்லிடுங்க ஓகேவா தாண்டி இது கேட்காதீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே இது ஜிம்முக்கு தெரியுமா சொல்கிறாங்க. நான் சொல்லிக்கிறேன் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு போயிடுச்சோ சொல்லிட்டு நம்ம டேவிட் அம்மா பார்க்குறாங்க. இவன் அப்படி இருப்பான்னு நினச்சி பார்க்கலையே சொல்லிட்டு டேவிட் அம்மா பார்த்துருக்காங்க. ஜிம் பாவம் குழந்தை என்னெல்லாம் பண்ணுதோ சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. சரி அப்புறம் ரூமுக்கு போவா சொல்கிறாங்க. ஜிம் ரூமுக்கு போவா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை போய்ட்டு காஃபி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பட் டேவிட் அம்மா அமைதி விட்டுறாங்க. இப்போ நம்ம டே தான் மேட் ஆண்டிக்கிட்ட ஒரு மில்க் ரெடி பண்ணுங்க சொல்கிறாங்க. 2 மில்க் கொடுக்குறாங்க. இப்போது டே அந்த மில்க் எடுத்துட்டு அப்படி மேலே வராரு. வந்து பார்த்தாங்க ஜிமின் ஸ்டில் தூங்கிட்டு இருக்காங்க. க்யூட்டாக பவுட் பண்ணிட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின். எப்படி நீங்கள் பாரு சொல்கிறாங்க. ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு எந்திரிக்க முடியல. அது சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு அதை அழகாக தூக்கி விட உட்கார வைக்கிறாங்க. இந்த சொல்கிறாங்க. ஐயன் என்ன ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை சொல்கிறாங்க. பரவாயில்ல குடி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும்
அந்த மில்கை குடிச்சிட்டு பார்க்குறாங்க, என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்கும், நீ தூங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம்னோட படுத்துக்கிறாங்க. இப்போ டைம் 11 ஆகுது. நம்ம டே தான் ஜிம்னு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே 2 பேரும் இப்போ ஜிம்னு எழுந்திரிச்சிருப்பாரு. 2 பேரும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுறாங்க. அழகாக பாத் பண்ணி விட்டுறாரு. ரொம்ப பேபி பார்த்து பார்த்துக்கிறாரு. ஜிம்னுக்கு பிடிச்சிருக்கு இதெல்லாம். இப்போ பார்க்குறாங்க, அம்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்கிறேன். சொல்ல சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் வெயிட் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் ஸ்டடி முடிக்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. எனக்கு அதில் ப்ராப்ளமே இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஸ்டடி பண்ணுறவனுக்கு என்ன அவ்வளோ கஷ்டமா சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாரு, காலேஜ் படிக்கிற மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிகிட்டே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க ஸ்டடி பண்ணலாம் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ட் ஆகுமா என்ன சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாரு, எனக்கு என்னோட ஒய்ஃப் எடுத்துக்கொண்டு தோணுச்சு, என் ஒய்ஃப் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண தோணுச்சு, உனக்கு என்ன ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. பின்ன என்ன சொல்லி கேட்குறாங்க. சாரி இப்படி கேட்க மாட்டேன் சிமெண்ட் போயிட்டு க்யூட்டாக சாரி கேட்டிருக்காரு. இப்போட்டே தான் சரி ஓகே சொல்லிட்டு அவரும் கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிருக்காங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஹனிமூன் போகிற சொல்கிறாங்க. ஹனிமூனா ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. உனக்கு எந்தெந்த கண்ட்ரிலாம் பிடிக்க சொல்கிறாங்க. சில கண்ட்ரி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் லக்கேஜ் எடுத்து டேரெக்டாக கீழே இறங்குறாங்க. இங்கே டேவோட அம்மா ஃபுட்டு வெரைட்டி குக் பண்ணி வச்சுக்காங்க ஜிம்முக்காக. ஜிம் மெதுவாக இறங்கி வராரு. டே தான் அப்படி ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. கீழே இறங்க சொல்கிறாங்க. ஜிம்னு வராங்க. லக்கேஜ் எடுத்து தான் வந்துருக்காங்க. பார்க்குறாங்க, என்னடா சொல்கிறாங்க. ஹனிமூன் சொல்கிறாங்க. ஹனிமூனா சொல்லிட்டு டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஏன்டா 1 வீக் லீவ் சொன்னேன், அது இதுக்கு தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எதுக்கு 1 வீக் லீவு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், காலேஜில் லீவ் சொல்லிருக்க சொல்கிறாங்க. லீவ் சொல்லிட்டீங்களா. அப்பா சொல்லியிருப்பாங்க. வா சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஃபுட்டாக சாப்பிட்ருக்காங்க. டேவும் சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஜிம் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா, இந்த ஒரு மாதிரி இந்த பேபிலாம் ட்ரெஸ் பண்ணலாம் அது மாதிரி உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு மேலே அந்த எது சொல்கிறது, நம்ம ஜிம்மும் டேவும் ஒரு பாட்டில் ஓடி வருவாங்க இல்லையா, மேஜிக் ஷாப்பில் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி தான் நம்ம ஜிம் இப்போ ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காரு. டே வந்து நார்மலாக ஒரு எப்படின்னா ஒரு சீவோ மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்காரு வச்சுக்கோங்களேன். வித்தவுட் கோட்டோட ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம ஜிம்முன்னு பார்த்தா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்காரு. ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஹெக்கிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்குற டேவோட அம்மா அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்க. ஜிம்மில் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குற டேவோட அம்மா பாருங்கள் என்ன பார்க்குறீங்க போங்க சொல்கிறாங்க. பின்னாடி போயிடுறாங்க. ஏன்டா ஏதோ க்ரீம் போட்டு கொடுத்து வர மாட்டா சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா திட்டுறாங்க. இப்போ தான் டே நோட் பண்ணுறாரு. ஓகே சாரி சொல்லிட்டு அவரும் சரி ஓகே சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆண்டி நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. பாருப்பா சேஃபாக வரேன் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சரி ஜிம் போகிறாங்க. இப்போ டேவோட அம்மா தான் டேவோட அனுப்புறாங்க. எருமை சொல்கிறாங்க. அம்மா என்ன இப்படி கூப்பிடுங்க சொல்லிட்டு. ஆமாம் நேற்று வரைக்கும் நான் வேறு மாதிரி நினச்சேன், இன்றைக்கி தான் தெரியுது எப்படி சொல்லிட்டு. இங்கே பாரு அவங்க குழந்தை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணினா சொல்கிறாங்க. அவன் என் ஒய்ஃபு எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் டே 2 பேர் கார் வச்சுருக்காங்க. டே அவர் க்ரீம் எடுத்து ஜிம்மோட ஃபேஸ்லாம் போட்டு விட்றாரு, நெக்கெல்லாம் போட்டு விட்றாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டி பார்த்துட்டாங்களா சொல்கிறாங்க. பார்த்துட்டாங்க. ஒன்றும் தப்பாக அடிச்சதா சொல்கிறாங்க. இல்லை சொல்லி ஜிம்னு அமைதியாக வந்துட்டு இருக்காங்க. ஜிம் எக்ஸிட்டாக இருக்காரு. ஃபாரின் போகிறதுனால உனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அதாவது ஃபாரின் போகிற ஒரு பிடிச்சிருக்கு ட்ராவல் பண்ணுறது. இப்போ ஃபைனல் ஆட்டே தான் நிறைய கண்ட்ரி கூட்டிகிட்டு போகிறார். ஆல்மோஸ்ட் 3 கண்ட்ரி கூட்டிகிட்டு போயிருப்பாரு. 2 டேஸ் சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக அவர் எதுவும் பண்ணல, கூட்டிகிட்டு போய் சுற்றி தான் காமிச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட் டே அவங்க இன்றைக்கி கிளம்ப வேண்டிய ரிட்டன் வர வேண்டிய டே தான். இன்றைக்கி ஜிம் தான் அழகாக குளிச்சுட்டு வெளியிட்டுருக்காரு. வெட்டு ஹேர் பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் ரொம்ப டே தான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சும்மா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஆமாம் நீங்கள் சிஓ சார்ஜ் எடுக்கணும்ல அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டோம் சொல்கிறாங்க. அப்பா எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு சார்ஜ் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ டே தான் ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி வேண்டாம் சொல்லிட்டு டே பாட்டுக்கு ஒர்க் பண்ணுறாரு. இப்போ ஜிம்முக்கு தான் டே கிட்ட போகணும்னு தோணுது. போயிட்டு டேவோட பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே தாங்க ஜிம் தான் டேவோட லேப்டாப் எடுத்து வரமா வச்சுட்டு அவங்க லேப்டாப் போய் உட்காந்துக்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இந்த 1 வீக் ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கிட்டீங்க. நான் கூட நினச்சி பயந்து அங்கே வரும்போது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஹனிமூன் சொல்லிட்டீங்களா சொல்கிறாங்க. ஹனிமூனில் ஜஸ்ட் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதை கூட்டிகிட்டு வந்தேன் ஓகேவா. வீட்டில் இருந்தால் நீ ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் காலேஜ் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ரீசனால் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஏன் அந்த டே அப்படி சொல்கிறாங்க. அந்த டே வந்து வெட்டிங் நைட் ஓகேவா. அது ரொம்ப அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. வெட்டிங் நைட்டுன்றது எப்போனாலும் வரலாம். ஆனால் அந்த டேன்றது அந்த நைட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா. அந்த ரீசனால் தான் அப்படி பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னை தள்ளி வைக்கவே முடியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உண்மையில எப்படி சொல்கிறது ரொம்ப ஆசை. அப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை எப்படி சொல்கிறது லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன்னு சொல்கிறாங்க. லவ்வாக ஆசை பார்க்குறாங்க. ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபெலாம் லவ் பண்ண மாட்டாங்களா சொல்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆனிச்சு. ஆமாம் இப்போ தான் மேரேஜ் ஆனிச்சு. உனக்கு பிக்சரை உன்னோட அப்பா எனக்கு சென்ட் பண்ண போய் நான் வந்துட்டு ஃபாரிட்டேன் ஓகேவா. எனக்கு அப்போயே பிடிச்சிருச்சு. அந்த ரீசனால் தான் நான் எடுத்துக்கிட்டேன். நீ தான் தப்பாக இருந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தப்பாலாம் நினைக்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ஹாப்பி தான் சொல்கிறாங்க. ஹாப்பியா சொல்கிறாங்க. அதனால தான் சாரி பார்த்து உட்காந்துருக்கீங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் மேலே உட்காரக்கூடாதா சொல்கிறாங்க. உட்காரலாமே யார் வேணான்னு சொல்கிறேன் சொல்லிட்டு நம்மகிட்டே
க்யூட்டாக நம்ம ஜிம்மில் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் போயிட்டு டேவுடைய லிப்பில் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் கிஸ் பண்ண அவ்வளோ வரல, பர்ஃபெக்டாக ஒரு கிஸ் பண்ண வரல. ஆனால் கிஸ் பண்ணுறாரு. இப்போ டே பார்க்குறாங்க, அப்படி இல்லை இப்படி சொல்லிட்டு அவரு ஸ்ட்ராங்காக கொடுக்குறாரு. இப்போ ஜிம்மினும் டேவை கிஸ் பண்ண டே பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு சடனாக கிஸ் அப்படி சொல்கிறாங்க. அது ஹனிமூன் வந்துருக்கோல்ல சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க, இன்றைக்கி போக போகிறோம், ஆமாம் நைட்டு கிளம்ப போகிறோம், அதனால சொல்கிறாங்க என்னோட ஹாப்பிக்கு நான் கொடுக்கணும்னு தோணுன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறாங்க, உண்மையாக தான் சொல்லிட்டு ஜிம்னி சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே சொல்லிட்டு அவரும் அப்படி பேக்கஸ் பண்ணுறாங்க. இப்போது அங்கே அவங்களோட ஹனிமூன் ரொம்ப அழகாக போகுது. அந்த இந்த வந்த டேயில் இன்றைக்கி தான் அவங்க ஹனிமூன் அழகாக போயிருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் உண்மையாக சொல்லவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, எனக்கு உங்க கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க, எனக்கு மேரேஜ் சொன்னப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னடா என்ன இப்போ போய் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்களே சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன். அம்மாட்ட கூட கேட்டேன், ஏமா எனக்கு மேரேஜ்லாம் இப்போ பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க 7 மந்த்துக்கு அப்புறம் தான் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் அப்படி ஒரு அந்த மாதிரி தான் ஒரு மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருந்தேன். ஆனால் நம்மளுக்குள்ளே எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிங்களா, எனக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் டேவோட ஜஸ்ட்டில் ரொம்ப க்யூட்டாக அழகாக படுத்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்தப்பவே. அந்த ரீசனால் தான் என்னால் தள்ளி வைக்க முடியல. ஓகேவா, க்யூட்டாக வந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தியா, அதனால தான். நீ தப்பாக நினச்சிக்கல, இல்லை தப்பாக நினச்சிக்கல. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்க டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது சரி இப்போ தூங்க நைட்டு நம்ம கிளம்பணும் சொல்கிறாங்க. சரி ஜிமின் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் தூங்கினதுக்கப்புறம் எல்லா லக்கேஜும் பேக் பண்ணுறாரு. எல்லா ஒர்க்கையும் அவரே பார்த்துருக்காரு. எந்த ஒர்க்குமே ஜிமின் அவர் பார்க்க விடுறதில்ல. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜிமின் 2 பேரும் வந்துட்டு நைட்டு ரிட்டன் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே ஜிமின் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் போட்டுருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காரு. நைட்டே என்ன ஒர்க் இருக்கோ சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. இல்லட்டே உங்களுக்கு தெரியுமா, என்னோட ப்ரொஃபஸருக்காக ரொம்ப கோல்டு, என்னை வந்து எப்போ தான் திட்டிகிட்டே இருப்பார் சொல்கிறாங்க. திட்டிகிட்டே இருப்பாரா, எதுக்கு சொல்கிறாங்க. நான் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ண கூட போது என்னை மட்டும் திட்டுவார் சொல்கிறாங்க. உன்னை மட்டும் திட்டுவாங்களா இல்லை எல்லாரும் திட்டுவாங்களா சொல்கிறாங்க. எல்லாரும் தான் திட்டுவார், இதெல்லாம் பாவம்லாம் சொல்கிறாங்க. பாவமா சொல்கிறாங்க. இப்போ டேவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஓகே சொல்லிட்டு அவரும் கூட ஹெல்ப் பண்ணுற சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சு தராரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம் கூட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே அவருக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்லேயே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. டே இன்றைக்கி நீங்கள் சிஓவாக ஆக போகிறீங்களா சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃப் ஆல் தி பெஸ்ட் தான் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் வெறும் சிம்பிளாக சொல்கிறாங்க. சிம்பிளாக வேறு என்ன தட்டும் சொல்கிறாங்க. வேறு தர மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு போய்ட்டு டே லிப்பில் லைட்டாக பெக் பண்ணுறாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு அவரும் ஜிம்மோட பொருட்களோட கிஸ் பண்ணுறாங்க. பாரு நல்லா ஸ்டடி பண்ணு, உனக்கு என்ன வேணும் என்ன ஷேர் பண்ணல என்கிட்ட ஓகேவா, என்கிட்ட சொல்லு ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே டே சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக எங்கள் டே அண்ட் ஜிம் 2 பேரும் வந்துட்டு கீழே இறங்குறாங்க. என்ன டே அங்கே ரெடியாக சொல்கிறாங்க. ரெடிப்பா சொல்கிறாங்க. ஓகே பார்க் அங்கிள் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்களாமா. அங்கே எல்லாருமே எல்லா மெம்பர்ஸும் கூப்பிடுவாங்க. இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லாருமே வருவாங்க. எல்லா பிரான்ச்சில் உள்ளவங்களும் வருவாங்க. வந்துட்டு ரொம்ப அழகாக அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ டேவோட பார்க்குறாங்க. ஜிமின் பேசாமல் நீயும் வாயப்பா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நோமா இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு இல்லை வேண்டாம், அவன் ஆல்ரெடி காலேஜ் ரொம்ப டேஸ் லீவ் போட்டிருக்கான், போகட்டும் காலேஜ் போகட்டும், இது வேறு அவனுக்கு ஃபைனல் இயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவங்க போட்டு சொல்கிறாங்க. நீ ஜிம்னு பார்க்குறாங்க. நான் வேணால் வரட்டா டேஸ்ட்டாங்க. இல்லை நீ வேணாம், அது மட்டும் நம்ம ஆஃபீஸில் நிறைய பேர் யாராவது பேசுவாங்க சொல்லிட்டு ஜிம்னு டேக் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா, சின்ன பையனாக இருக்குன்னு யாரும் சொல்லுவாங்க. செகண்ட் பார்க்க அவங்களோட பையன்ட்டு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நீ வேண்டாம் நீ காலேஜ் போக சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம்னும் இப்போ டேயோட பார்க்குறாங்க. டிரைவர் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க ஜிம்மில் கூட்டிட்டு பத்திரமா காலேஜ் விட்டுருங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இனிமேல் உங்களுக்கு ஜிம்மில் பிக் பண்ணுறதும் ட்ராப் பண்ணுறதும் ஒர்க்கு சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவர் ஒரு காரில் ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி போய்ட்டு வர சொல்கிறாங்க. போய்ட்டு பத்திரமா போய்ட்டு வா சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ ஜிமின் தான் டேட்டா பாய் டே சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு அவர் அனுப்பிடுறாரு. இந்த பக்கம் மட்டும் ஆஃபீஸ் வராங்க. வந்துட்டு அப்படியே அவ்வளோ கோல்டாக என்ட்ராகிறாங்க. உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இங்கே அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனே ஒரு மாதிரி அழகாக வந்துருக்கு. டே வந்துட்டு சார்ஜ் எடுக்கிறாங்க. ஒரு சிஓவா எல்லாருமே இருக்காங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி. இங்கே டே அப்புறம் அவங்களோட ஆஃபீஸில் வந்து சார்ஜ் எடுத்துட்டாரு. அந்த பக்கம் ஜிம்மின் காலேஜ் போயிட்டாங்க. இப்போ யோன்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. ஆச்சு அவங்க பாருங்க என்ன எதுக்கு டீஸ் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஏண்டா பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருந்துக்கிட்டு நீ ஹனிமூன்லாம் போயிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் ஹனிமூன் தான் போன இதில் என்ன தப்பு இருக்குது சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் கூட தானே போனால் சொல்கிறாங்க. அடப்பாவி மேரேஜ் அன்றைக்கி இது பயமாக இருக்குது என்னென்னமோ சொன்னியடா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. மாறிட்டடா ரொம்ப மாறிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் எல்லோரும் அப்படி தான் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போது டெஸ்ட் போயிட்டே இருக்குடா. இப்போ நம்ம ஜிம்னுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு ஆஃப்டர் தான்டா இன்றைக்கி ஒரு பர்சன் ஜிம்னோட வீட்டுக்கு வராங்க. ஜிம்னையும் டேவையும் பார்க்குறதுக்காக 2 பேர் வராங்க. டேவோட வீடு அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்ன ஜிம்மா என்ன வேணும்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி நம்ம வீடு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அதுவா உன்னோட சிஸ்டர் இல்லை வரப்போகிறா சொல்கிறாங்க. ஒயனக்காவா ஒயன் வரப்போகிறா அதுக்காக தான் சொல்கிறாங்க. உன் மேரேஜ் கூட வரல இல்லையா, அதனால் ஒன்றையும் டேவையும் பார்க்கணுன்றதுக்காக வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அச்சோ ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நான் கூட அவளை பார்த்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு, ஃபாரின்லே இருக்காளா, வரவே மாட்டாங்க அந்த டேஸ் சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஃபோனாக பேசுவா. இப்போ கொஞ்சம் டேஸாக ஃபோன் கூட அதிகமாக பேசுறதுல சொல்கிறாங்க.
ஆமாம் நானே கேட்கணும்னு நினச்சேன், ஏன் அதிகமாக ஃபோன் பேச மாட்டாங்க சொல்கிறாங்க. தெரியல எப்போ தான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் சொல்லிட்டு ஃப்ரீயாகவே பிஸியாகவே இருப்பா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா உமன், அவனும் ஒரு ஸ்ட்ராங் உமன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா டீ சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே ஒரு கார் சவுண்ட் கேட்குது. ஒரு கார் சவுண்ட் கேட்டதுமே வா அவள் தான் வர நினைக்கிறேன் வா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி ஜிம்மில் அம்மா டேவோட அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பார்த்தா ஒரு காரை விட்டு ஒரு பொண்ணு இறங்குறா. அவ்வளோ அழகாக இருக்கா. இப்போ தான் நம்ம ஜிம்மின்ட்டு என்ன நேரில் பார்க்குறாங்க. வா அக்கா ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்களே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் இருப்பா சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா நம்ம இன்னொரு பர்சன் இறங்குனாங்க. இவங்க சொல்கிறாங்க, இவங்க தானே நம்ம என்னோட சன் இல்லா, உனக்கு பிரதர் இல்லா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. உனக்கு பிரதர்னே கூட வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு வாங்கக்கா சொல்லிட்டு பவ் பண்ணுறாரு. ஐயோ என்ன பவுலாம் பண்ணுறா சொல்லிட்டு அவ பார்த்துருக்காங்க. நீ பார்க்கங்களோட பையன் தானே சொல்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. நான் அவளை சின்ன வயசில் பார்த்துருக்கேன்டா சொல்கிறாங்க. என்ன அதுக்கு ஆமாம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்காது நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு இப்போ பக்கத்தில் ஜேஹோ பார்க்குறாங்க. ஹலோ அண்ணா சொல்லிட்டு பவ் பண்ணுறாங்க. ஹாய் சொல்லிட்டு உள்ள வராங்க. 2 பேரும் வந்து உட்காராங்க. அவங்க லக்கேஜில் நம்ம ஜிம்மி தான் ஒரு மெய்ட் எடுத்துட்டு வராங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க ரூமில் வைக்கிறாங்க. ஜிம்மி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. குறுக்குன்னு பார்க்குறாங்க 2 பேரையும். நவசாக இருக்குது பேசுறதுக்கு. என்னாச்சுப்பா ஜிம்மின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா கேட்குறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு நர்வஸாக இருக்குது சொல்லிட்டு டேவோட அம்மாவோட ஏஸ்கிட்ட போய் சொல்ல. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் லவா சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. எல்லோரும் உட்காராங்க. சொல்லுவோம் நீ எப்படி இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கம்மா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பாசல் வராங்க. ஃபைனலாக வண்டியா சொல்லி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம டேவோட அப்பாவும் டேவு தான் வந்திருக்காங்க. வண்டிங்களா சொல்கிறாங்க. ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்துச்சு, அது முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. டேரெக்டாக வந்துட்டு உட்காடுறாங்க. நம்ம ஒயன் பக்கத்தில் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஜேஹோ எப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் டாட்டேயாங்க சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜேஹோ பூரா நம்ம டேவோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம டே அண்ட் ஒயன் பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் நம்ம டேவோட அம்மாவும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயஹோ பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடாரு. இந்த பக்கம் டேவோட அப்பாவும் நானும் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொல்லி எல்லாரும் போயிடறாங்க. இப்போ மற்ற 4 பேர் மட்டும் தான் இருக்காங்க. யாரா ஒயனு டே அப்புறம் ஜிம்மில் டேவோட அம்மா இருக்காங்க. ஏமா ஒயன் இதுனா குட் நியூஸ் சொல்கிறாங்க. இப்போது ஒயன் பார்க்குற அம்மா சொல்கிறாங்க. இப்போ டே பார்த்து முறைக்கிற டேவோட அம்மா பார்த்துட்டு ஏமா உங்களுக்கு ஒரு வேலையிலே சொல்கிறாங்க. அவளுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஏன்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சுடா, இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குட் நியூஸ் சொல்லுவான்னு ஆசையாக இருக்கேன். நான் ஒரு அம்மாவும் எனக்கு தானே ஆசை இருக்கும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அவளுக்குன்னு நிறைய டைம் இருக்குது பாருங்கள். என் அம்மா சொல்கிறாங்க. அவனோட ஆண்டி கேட்குறாங்களா, நீ யோசிக்காது ஓகேவா, உன்னோட லைஃப்பில் எதாவது அச்சீவ் பண்ண நினைக்கிறோ அதை அச்சீவ் பண்ண ஓகேவா, பேபிலாம் ஒரு விஷயமே கிடையாது, இந்த வயசில் என்ன குழந்தை பார்த்துப்பாங்களா சொல்லிட்டு நம்ம டே திட்டுறாங்க. இதை பார்க்குற ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஃபேஸு மாறி போயிடுது. இங்கே பாருங்கம்மா இதுக்கு மேலே அவள்கிட்ட அப்படி கேட்காதீங்க, நீ போ என் ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. இப்போ என் ரூமுக்கு போயிடா. இங்கே ஜிம்மினுக்குனா அப்படி இருக்குது, எதுவுமே சொல்ல முடியல. டக்குன்னு நம்ம ஜிம்மினை வந்து டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, நான் கேட்டதுலாம் தப்பு இருக்கா ஜிம்மின், நீ சொல்ல அவளுக்கு மேரேஜ் ஆகிட்டு 2 இயர்ஸ் ஆகுதுப்பா, எனக்கும் ஆசை இருக்குல்ல, இப்போ அவளுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 23 ஏஜ் ஆகுது, அவளுக்கு வந்து ஒரு பேபி எனக்கு கொடுக்கக்கூடாதா சொல்கிறாங்க. அவளுக்கு டேக்கும் ஜஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அப்படி ஆண்டி சொல்கிறேன். நம்ம ஜிம்மினும் டேவோட அம்மாட்ட கேட்குறாங்க, ஏன் டேக்கு பேபிலாம் பிடிக்காத சொல்கிறாங்க. பாரு சொல்கிறதே தெரில, இங்கே அவளுக்கு மேரேஜ் 2 இயர்ஸ் ஆகுது, இதுவே வந்துட்டு சின்ன வயசுன்னு சொல்கிறான் பாரு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி விட்டு அவன் அப்படி தான், அவள் எப்போ குழந்தை பெற்று கொடுக்குறாங்களோ அப்போ கொடுக்கட்டும், எனக்கு ஒரு ஆசை கேட்டேன், அவனால் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுவுமே சொல்ல முடியாது, அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ரூமுக்கு வராங்க. டேவ் பார்த்தா டே பாட்டுக்கு ட்ரெஸ்ஸாக ரூம் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. டேங்க சொல்கிறாங்க. என்னம்மா என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றில் சொல்கிறாங்க வா அப்படி சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்டு உட்காரைக்கிறாங்க. என்ன வேணும், என் பேபி ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. நான் வேறு பையன் வந்தனால உன்னை பார்க்கவே இல்லை, என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை டே சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஷேக் பண்ணுறா இருக்க. என்னாச்சு காலேஜில் எதாவது பிரச்சனையா? இல்லை சொல்கிறாங்க. அது உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவும் சொல்கிறாங்க. கேள்வி சொல்கிறாங்க. இப்படி சின்ன கேட்க பயமாக இருக்குது, எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ டே தாங்கப்பா ரொம்ப டேஸ் ஆச்சு, இப்போலாம் ஆஃபீஸ் ஒர்க் போகிறதுனால உனக்கு கண்டுக்கவே முடியல சொல்லிட்டே தான் ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் டேங்க சொல்கிறாங்க, பாரு எனக்கு வேணும் சொல்லிட்டே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜிம்மில் கிஸ் பண்ண, ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே ரொம்ப அழகாக அந்த டைமே அவ்வளோ இதாக இருக்காங்க. டே அவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்காரு ஜிம்மின் கூட. ஜிம்மின் அப்படியே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் டே பார்க்குறாங்க. டயர்டாக இருப்பா தூங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு ஏஞ்சி போயிட்டு அவர் ஒர்க் பார்த்துருக்காரு. கீழே நம்ம ஜேஹோப்பு வேணும் கூட தான் பேசிட்டு ஒரு லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பாட்டுக்கு அமைதியாக இருக்காரு. இப்போ டெஸ்ட் போயிட்டே இருக்கடா. இங்கே ஒயன் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டுருப்பா. 1 வீக் ரொம்ப ஹாப்பி போயிருக்கும். நம்ம டேவோட அம்மா ஒயனை ரொம்ப நல்லா பார்த்துருப்பாங்க. ஒயன் டேக்கு ஜிம்மின் கூட நல்லா பேசியிருப்பாங்க. பேச முடிச்சுட்டு அவங்க இன்னைக்கு ஃபைனலாக கிளம்பிடுறாங்க. ஜிம்மின் அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மினுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 3 மந்த் ஆகுது. இந்த 3 மந்த்தில் வந்துட்டு ஜிம்மின் எப்போவுமே ஒரு டைம் கூட சேட் இருந்ததோ அழுது இல்லை. ஈவன் அவங்க வீட்டை கூட அவர் அதிகமாக போனதில்லை. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஈவன் டே வரைக்கும் நல்லா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி ஃபைன் டே ஜிம்மின் தான் காலேஜில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சிருக்காங்க. டே என்ன அடிச்சிடா உனக்கு 1 வீக்காக ஒரு மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க. ஒன்றும் என்ன சொல்கிறாங்க. டே சொல்ல சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. எங்கள் பாரு 2 மறைக்காதான் சொல்கிறாங்க. அது வந்து சொல்கிறாங்க. டே இருக்காங்கல்ல ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பேபிஸ்னால் பிடிக்காது போல சொல்கிறாங்க. பேபிஸ்னால் பிடிக்காது என்னடா சொல்கிறேன், யாருக்கெல்லாம் பேபிஸ்னால் பிடிக்காது சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பிடிக்குமே சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி இந்த மாதிரி ஆண்டி சொன்னாங்களா அதுக்கு சரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து திட்டினாத சொல்கிறாங்க. டே ஒரு அவங்க சின்ன பொண்ணாக இருப்பாங்கல்ல, அதனால் அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணி நினச்சிருப்பாங்க. அது உங்கள் ஆண்டி புரிஞ்சிருக்க மாட்டாங்க, அதனால சொல்லியிருப்பாரு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இங்கே பாருடா
இல்லைடா அதெல்லாம் யோசிக்காத சொல்கிறாங்க. எனக்கு எப்படி சொல்ல தெரியல, ஏன்டா நீ ஏன் இப்போ இதை பற்றி பேசுகிற சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, டேய் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு 1 வீக்காக ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. மாதிரியாக இருக்க என்ன இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்ஸில் சிம்டம்ஸ் சொல்ல என்னடா சொல்கிறான்னு இருக்கு. அந்த மாதிரியா இருக்குது சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி இருக்குமா என்ன சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி இருந்தால் என்ன நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு காலேஜுக்கிட்ட 4 மந்த் பேலன்ஸ் இருக்காங்க, அதுக்கு என்னடா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது என்ன சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயமே இல்லைவா சொல்லிட்டு நம்ம என்ன தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க, டெஸ்ட் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. ஐயோ வேணா இன்னொன்று பயமாக இருக்கு சொல்கிறாங்க. டேய் வாடா சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு கிட்டு வாங்குறாங்க. கிட்டு வாங்கிட்டு வந்து காலேஜில் அவங்க செக் பண்ணிடுறாங்க. ஜிம்மில் வந்துட்டு பார்க்குறாங்க, பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது. செக் பண்ணி பார்த்தா பாசிட்டிவாக இருக்குது. ஜிம்மினுக்கு அவ்வளோ டேஸ் வருது. டே ஏன்டா அழகாக சொல்கிறாங்க. இல்லை ஒரு டேக்கு தெரிஞ்சு டே வந்து இப்போ எதுக்கு பேபி, ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு பேபின்னு சொல்லும்போது அது அவங்க படிச்செல்லாம் முடிச்சிட்டாங்க, எல்லா இதுவும் முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போதே அவர் வந்து வேணான்னு சொல்கிறாரு. நான் படிச்சுட்ருக்கேன், படித்து கூட முடிக்கல, மேரேஜ் ஆச்சு ஜஸ்ட்டு 3 மந்த் ஆகுது. அப்படி இருக்கும் என்னை பார்த்து இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் சொல்கிறாங்க. சரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கடே அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அப்படி இருக்குன்னு நினைக்கிறவர் எதுக்கு இந்த மாதிரி இருக்காரு சொல்கிறாங்க. அது சொல்லிச்சு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா பயப்பட சொல்கிறாங்க. இல்லை சம்டைம் கோவப்படுவாங்க, இதெல்லாம் நான் தப்பாக பேசுகிறேன், தப்பான்ட்டேன்னா எனக்கு அதெல்லாம் பயமாக இருக்கும், அதான் சொல்கிறாங்க. பாரு பயப்படாத சொல்கிறாங்க. இல்லை நான் எப்படி சொல்லுவேன் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சரி வீட்டுக்கு கொஞ்சம் டைம் போட்டு சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ டைம் சொல்லாமல் இருக்கட்டும் சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு சொல்லாத, கொஞ்சம் டைம் போட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மினி விட்டுறாங்க. பட் ஒரு பக்கம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறனால ஜிம்மினி அவரால் கண்டுக்கவே முடியல. அவர் பார்த்துக்கு பிஸியாக இருக்கார். இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா மட்டும் ஜிம்மினி பார்க்குறாங்க. ஜிம்மினி என்னாச்சு பா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. ஏன்ப்பா காலேஜ் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா என்ன சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி ஃபைனல் இயர்லாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி விட்டு இன்னும் ஒரு 4 மந்த் தரேன் முடிஞ்சிடும் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம்மினி அமைதியாக இருக்காங்க. ஜிம்மினி பார்த்து நடக்கிறாரு. பயமாக இருக்குது அவருக்கு. நான் ஹாஸ்பிட்டலில் கூட போகல, அன்றைக்கி செக் பண்ணதோட சரி அப்படியே இருக்காரு. பயமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, டேட்டை சொன்னால் புரிஞ்சுப்பாங்களோ புரிஞ்சுக்க மாட்டாங்களோ சொல்லிட்டு இது வரைக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டார் ஒரு டேக்கிட்ட. ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்படி பயப்படுறாரு. ஆண்டி அப்படி சொன்னதுனால எங்கள் பேபி வேணான்னு சொல்லிட்டுவாங்களோ பாவம் பாப்பா சொல்லிட்டு ஜிமின் தான் வயிற்றில் கை வச்சுக்கிறாங்க. வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே வயிற்றில் கை வச்சுட்டு அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஃபோன் பண்ணிருக்காங்க ஜிமினுக்கு. ஜிமின் ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ டே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் தான் இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே சாப்பிட்டியா, சாப்பிட சொல்கிறாங்க. என்னாச்சு முன்னாடி மாதிரி அதிகமாக பேச மாட்டேங்கிற, முன்னாடி நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், இப்போ நான் வரதுக்கு முன்னாடி தூங்கிறேன் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஓ அப்படியா சரி ஓகே, நிறைய ஒர்க் கொடுக்குறாங்களா காலேஜில் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் ஃபீல் பண்ணாத, 4 மந்த் தான், 4 மந்த்துக்கு அப்புறம் எல்லாம் ஃப்ரீ ஆகிடும் ஓகேவா சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிமின் அவங்க வச்சுறாங்க ஃபோனை. இப்போ தான்டா டெஸ்ட் பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 மந்த் ஆகிடுச்சு. இது வரைக்கும் ஸ்டில் நம்ம ஜிமின் அப்படியே ஹைட் பண்ணிகிட்டே இருந்துட்டார். 5 மந்த் ஆகுது இன்றைக்கி. நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஜிமினி பெருசாக நோட் பண்ணவும் இல்லை. அவர் பெருசாக வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறது. ஏன்னா ஜிமினுக்கு வந்து ஃபைனல் இயர் ரொம்ப நல்லா படிக்கிறேன்னு சொல்லி விட்டுறாரு. இப்போ நம்ம ஜிமின் பார்த்தா ஜிமினை ஒரு பெரிய லாங் டிஷர்ட் போட்டிருக்காரு. ரொம்ப ஃப்ரீ சைஸாக போட்டிருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. என்னது இது இவ்வளோ பெருசாக போட்டிருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன டிஷர்ட் இது இவ்வளோ பெருசாக போட்டுருக்க, உனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ அதுக்குள்ளே மூழ்கி போயிட்டு வேறு மாற்ற சொல்கிறாங்க. இல்லட்டே எங்கள் வேறு சொல்கிறாங்க. போய் மாற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் வேறு வழி இல்லாமல் போயிட்டு அவருடைய கரெக்டான சைஸில் ஒரு டிஷர்ட்டை போட பார்த்தா ஸ்டமக் மட்டும் தனியாக தெரியுது. லைஃப்பில் லைட்டாக அழகாக தெரியுது. பார்க்குறாங்க. பார்த்துட்டு மாதிரி ஆகிட்டாரு. ஜிமின்னு சொல்கிறாங்க. டேன்னு சொல்லிட்டு அவர் ஹேண்ட் வந்துட்டு இருந்து ஸ்டமக்கிட்ட வச்சு ஹைட் பண்ணுறாரு. இங்கே வா சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க வா சொல்லிக்கிட்டு கூப்பிட்றாங்க. என்னது இது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நீ வெயிட் போட்டியான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஹேண்டில் அப்படி இருக்குது, ஸ்டமக் மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் புதுசுன்னு இருக்குது. இது பார்க்குற டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது இது கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அது வந்து டேங்க சொல்லிட்டு அப்புறம் அழறாரு. நம்ம ஜிமினுக்கு டேக் ஒன்றும் போடுறாங்க. பாரு எதுக்கு அழற சொல்கிறாங்க. பாருங்க டே ப்ளீஸ் உங்களுக்கு வேணால் இது வேணாமல் இருக்கலாம்னு எனக்கு வேணும் ப்ளீஸ் அது பன்னெண்டாதிகம் சொல்கிறாங்க. டேக் ஒன்றும் போடலாங்க. பாரு நான் என்ன கேட்குறேன், என்ன பேசிட்டு உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் உட்காடுறாங்க. என்னது இது சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னோட பாப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜிமின் டேக்கு அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆகிறாரு. என்ன சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. இதோட பாப்பா அப்படி சொல்கிறாங்க. சரி டேக் ஒன்றும் போடல அம்மா சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போது டேவோட அம்மாவுக்கே கேட்குது சவுண்டு. டேவோட அம்மா மேலே வராங்க. மேலே வந்து பார்த்தா அம்மா என்னது இதெல்லாம் சொல்கிறாங்க. என்னாச்சுட்டா ஏங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்க இவன் என்ன சொல்கிறான்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்முக்கான டேஸ்ட் வந்துருக்கு. ஜிம்மின் என்னாச்சு பா சொல்லிட்டு டேவோட அம்மா கிட்ட வராங்க. ஆண்டி இவட்ட சொல்லுங்கள் எனக்கு பேபி வேணும், எனக்கு பேபியால் எதுவும் பண்ணக்கூடாது ப்ளீஸ் சொல்கிறாங்க. பேபியை ஆசிட்டவங்க பார்த்துருக்காங்க. இப்போ தான் டேவோட அம்மா ஜிம்மோட ஸ்டமக்கு பார்க்குறாங்க. பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஏன்னா இவ்வளோ டேஸ் ஜிம்மின் ஒரு ஃப்ரீ சைஸ் மீடியமான ஃப்ரீ சைஸ் டிஷர்ட் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. பெருசாக அவங்க கண்டுக்கு யாருமே பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தா ஜிம்மின் டேவோட அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஜிம்மின் தங்கம் இது என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி அது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னமோ கூட போயிட்டுச்சு அந்த மாதிரி டெஸ்ட் கிட் வாங்கி செக் பண்ணது. அதுக்கப்புறம் டேட்டை சொன்னால் பயந்தது இதான் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஹெட்டில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. அவருக்கு ஒன்றுமே புரியல. இப்போ டேவோட அப்பா வரைக்கும் மேலே வந்துடுறாங்க. என்னம்மா என்ன சொல்லி கேட்க. இப்போ டேவோட அம்மா நடந்ததெல்லாம் சொல்ல. என்னப்பா ஜிமின் என்ன சொல்கிற நீ சொல்கிறாங்க. இதெல்லாம் ஹைட் பண்ணுற விஷயமா சொல்கிறாங்க. இல்லை அங்கே பயமாக இருக்கட்டே எதுனா பண்ணிடுவாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என் பேபியை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தான் பேபினா பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. பேபினா எனக்கு பிடிக்காதா யார் சொன்னது எப்போ சொன்னதை சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தான்
சொன்னீங்களே ஆண்டி வந்து ஆசை கேட்டாங்க ஒயனாக்கா கிட்ட. நீங்கள் எப்படி திட்டிங்க ஆண்டியை சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. டேவோட அம்மா டேவை பார்த்துட்டு ஆமாம்ல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்ப்பா அதுக்கும் இதுக்கு என்ன சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி ஒயனாக்காவுக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகிடுச்சா, அவங்களுக்கு நீங்கள் இப்படி கேட்கும்போது இவங்க கோவப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன படித்து முடிக்கவே இல்லை, படிச்சுட்டு தான் இருக்கா, மேரேஜ் ஆகிட்டு கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டேயோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறது தெரியல, எப்படி ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ண தெரியல. ஏன்னா அப்படின்னா இவன் யோசிச்சிருக்கணும் தானே, யோசிச்சு தானே இருந்திருக்கணும். இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ வந்துட்டு குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேம் பண்ண எப்படி இருக்கும் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. இப்போ டேவோட அப்பாவும் அம்மாவும் டேவை பார்த்து முறைக்க, இப்போ என்ன பண்ண எதுக்காக என்ன முறைச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் அவனை என்ன சொல்லலாம் சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு நான் சரி நீங்கள் வெளில போங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில போங்க நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டாங்க. அங்கே பாட்டா திட்டிட்டு அதில் குழந்தைய எதுவும் சொல்லிட்டு நம்ம டேவோ ஜிம்மோட மேலே வந்து டேவோட அம்மா ஹேண்ட் வைக்கிறாங்க. பாருங்கம்மா நான் பேசுகிறேன், ஃபஸ்ட்டு வெளில போகிறீங்களா சொல்லிட்டாங்க. சரி டேவோட அப்பாவும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி பாமா சொல்லிட்டு வெளில கூட்டிகிட்டு வராங்க. பட் தான் டோர் லாக் பண்ணிட்டாங்க. டோர் லாக் பண்ணிட்டு ஜிம்முக்கிட்ட வராங்க. நான் சொன்னேன் உங்ககிட்ட எனக்கு பேபி வேணாம், எனக்கு பேபிலாம் பிடிக்காது நான் சொன்னேன். சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தான் கோவப்பட்டீங்க பாரு, நான் ஒயன்கிட்ட கோவப்பட்டேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அப்படின்னா நீ என்கிட்ட டேரெக்டாக கேட்டுக்கலாம். ஏன்டா உங்களுக்கு பேபினா பிடிக்காதான்னு என்கிட்ட கேட்டுக்கொண்டு தானே சொல்கிறாங்க. அது நான் எப்படி கேட்குறது, எனக்கு பிடிக்காது அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ தான் என்ன சொல்லிட்டு திரும்ப உட்காந்துருக்காங்க. அதான் என்ன சொல்கிறது நீ ப்ரூவ் பண்ணிட்டல சொல்கிற மாட்டே ஜிம்மில் பார்த்துருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அங்கே உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. தான் ஜிம்முக்கு நீலன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு ஜிம்மில் ஹர பிடிக்கிறாங்க. அங்கே பாரு, நான் அப்படி பேபி வேணாம், இந்த வயசில் நம்ம பேபி பார்த்துக்கூடாது நினச்சிருந்தேன் அப்படின்னா நான் நம்மளுக்குள்ளே எதுவுமே நடக்க வச்சுக்கவே மாட்டேன் சொல்கிறாங்க. என்னன்னுக்கு ஆமாம் நான் அப்படி உங்கள்கிட்ட இருந்துக்கவும் மாட்டேன், அந்த மாதிரி யோசிக்கவும் மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. மேரேஜ் நீ படித்து முடிக்கிற வரைக்கும் ஈவன் நம்ம வந்துட்டு எந்த டைமில் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறோமோ அது வரைக்கும் நான் டச் பண்ணிக்கவே மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு பாரு, உனக்கு நான் ஏன் அப்படி சொன்னான்னு ரீசன் தெரியல அவ்வளோதான் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெயபிரியாவுக்கு வந்துட்டு அப்பா அம்மா இருக்காங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவங்க வந்து ரியல் அப்பா அம்மாவில் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவங்களுக்கு வந்து ஸ்டெப் மாம் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்றதுக்கு ஆமாம் ஆக்சுவலாக வந்து ஸ்டெப் மாமா சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த டைம் அவங்க அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜெயப் வந்துட்டு அவங்க பார்க்குற பாசனை மேரேஜ் பண்ணிட்டா மட்டுமே அவங்க ப்ராப்பர்ஸில் வந்துட்டு கொடுப்போம், அப்படி இல்லைன்னா வந்து எதுவும் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்கன்றதுக்கு. ஏன் சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒயனை பிடிக்கல அப்படி சொல்லிட்டாங்க. ஒயனை பிடிக்கலையானுக்கு ஆமாம் அவங்க ரிலேட்டிவில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே வந்துட்டு ரிச்சான பொண்ணு. ஆனால் அவங்க வந்துட்டு வீட்டோட பையனை மாப்பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஜீவிட்டே வந்து நம்ம ஜெயப் வந்து அக்செப்ட் பண்ணி மாட்டேன் சொல்லிட்டாரு. அது மட்டும் அந்த பொண்ணு மேலே லவ் இல்லை, அந்த பொண்ணு ரொம்ப கொஞ்சம் அரகண்ட் அந்த மாதிரி பொண்ணு சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அவங்க கேட்டு பார்த்தாங்க. அவங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. மேரேஜில் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அப்போ நம்ம ஜெயப் சொல்கிறாங்க இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க மேரேஜ் மட்டும் தான் பண்ணிக்கணும், அதை தாண்டி வீட்டில் வந்து நான் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தர மாட்டோம், நீ வந்து மேரேஜ் மட்டும் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீ வந்து ஜஸ்ட் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு பையனாக இருப்பேன் அவ்வளோதான், வேறு எதுவும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெயப் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அதுக்கு ஆமாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே நம்ம வீட்டில் தான் இவ்வளோ இருக்கே நம்ம கொடுத்துடலாம் நாங்கள் நினச்சோம். அவர் மேரேஜுக்கு அப்புறம் தான் சொன்னார் அப்படி நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பேன், எனக்கு ஒயனை மட்டும் தான் பிடிச்சி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேண்டாம், நான் என்னோட ஓன் ஃபீல்டில் நிற்கணும், எந்த இடத்துல அப்பா வந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்காக வந்து பையனை இல்லை வந்து பையனை இல்லை சொல்லிட்டு சொன்னாங்களோ அதே இடத்துல வந்து நான் வந்து ஒரு பெரிய ரிச்சான ஒரு பையனை மாறணும், அதாவது நம்ம ஒயனுக்காக எல்லாமே கொடுக்குறோம். ஏன்னா ஒயன் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அதனால ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறணும், ஒயனை வந்துட்டு எனக்கு ஒரு பிஸ்னஸ் என்னோட கம்பெனிக்கு ஒரு எம்டியை மாற்றணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு ஆமாம் அப்படி சொன்னார். அது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு பேபிஸ் வந்து பார்த்துக்க மாட்டோம், மேரேஜ் மட்டும் பண்ணிக்கிறோம், பேபிஸ் இப்போ வேண்டாம், என்னோட ஜீவம் அச்சீவ் ஆகணும் அவர் சொன்னார். ஒயனுக்கும் அதே தான் ஆசை சேம், அவங்க அப்பா அம்மா முன்னாடி வந்துட்டு நல்லா வாழ்ந்து காட்டணும். ஏன்னா அங்கே வந்து டேவோட அப்பாவும் வந்து ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இப்படி ஒரு நினைக்கிற ஒரு ஃபேமிலி போய் ஒன்று கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சாங்க. ஆனால் ஒயன் சொன்னால் இல்லை எனக்கு வந்துட்டு என்னோட ஜெயப் பிடிச்சிருக்கு, ஜெயப் தவிர வேறு எதுவும் நான் எதிர்பார்க்கல, நான் ஒரு மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்து காட்டுவோம், அதுவும் இப்போ நீங்களாம் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்கள் எங்கள் லைஃப்பில் ரொம்ப அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜெயப் பிடி சரி ஒயன்கிட்ட எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவே மாறினா 2 பேரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க ஒரு பெரிய கம்பெனியை வச்சிருக்காங்க ஜங் குரூப் சொல்லிட்டு. என்ன இருக்காங்க ஜங் குரூப் வந்துட்டு அவர் வந்துட்டு ஓனாக கிரியேட் பண்ணியிருக்காரு. அதில் வந்துட்டு அதோட எம்டியே நம்ம ஒயன் தான், சிஇஓ தான் நம்ம ஜெயப் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் ஒரு பெரிய கம்பெனி வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, யார்கிட்டையும் ஒரு ரூபா கூட வாங்கல, ஓனாக வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்டை மட்டுமே கொடுத்து ஏகப்பட்ட கம்பெனி ஏறி இறங்கினாங்க. நம்ம ஒயன் வந்து பெரிய ஒரு ஃபேஷன் டிசைனர், அதனால் வந்துட்டு எல்லா டிசைனுமே தெரியும். அவங்க கம்பெனிக்கு வந்து பேக் போர்டாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ பெரிய அளவில் இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா அம்மாவே வந்துட்டு நாங்கள் பண்ண தப்பு சொல்லிட்டு அவங்க ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்தாங்க அப்படின்னு ஜெயப் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க யாரோட ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு ஜெயப் ஒயனும் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டாங்க. இனிமேல் தான் அவங்க லைஃப் பற்றி அவங்க யோசிக்கணும். அது ஒயன் ரொம்ப எங்கேஜில் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவருக்கு இந்த ஒரு பிரச்சனையே இல்லை, அவங்க வந்து லைஃப்பில் வந்து ட்ரீமோடு இருந்தாங்க. அப்படி பார்த்தா நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி கேட்டேன், எதுக்காக மேரேஜ் பண்ணிட்டேன் சொல்லிட்டு கேட்டேன். எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க அப்பா அம்மா சொன்னாங்க கரெக்டாக எடுக்க முடிவு, காலேஜில் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன தோணுதோ அதை நான் பண்ணுறேன், அது உங்ககிட்ட கேட்குறேன்னு சொன்னேன். அதுக்காக தான் நானும் சரி ஓகே உனக்கு பெருசாக அந்த மாதிரி எதுவும் இல்லை, எனக்கும் அப்படி இல்லை, அந்த ரீசனால நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இப்போ நம்ம பேபி பிறந்தாலும் பேபி பிறந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன ட்ரீம் இருக்கும்
இருக்கோ அதில் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். உனக்கு ஜாப் போனாலும் நீ ஜாப் போகலாம், இல்லை உனக்கு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணு, என் கூட நான் பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்கிறாங்க. நம்ம ONGO ஃபேமிலி மாதிரி நம்ம ஃபேமிலி கிடையாது. நம்ம ஃபேமிலியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அப்பா வந்துட்டு பார்க் அங்கே வந்து மேனேஜராக இருந்தாலும் அவர் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கவே மாட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த ரீசனால் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் நாங்கள் ஜேஹோப் கூட இந்த மாதிரி ஒரு இது கொடுக்கலாம்னு தான் நினச்சோம், ஒரு பெரிய இது வந்து ஷேர் கொடுக்கலாம், அவர் வந்து ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்துட்டு இல்லை இல்லை நான் ஓன் ஃபீல்டில் நிற்பேன் சொன்னார். ஒயனும் அதான் வேணும்னு சொன்னான், ஓன் ஃபீல்டில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சொன்னான். அந்த ரீசனுக்காக தான் விட்டுட்டோம். அப்படி சொல்லிட்டு ஒயன் நம்ம டேஸ்ட் சொல்லிட்டாங்க. அம்மா வந்துட்டு அவள்கிட்ட பேபின்னு கேட்கும்போது அவள் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவா, ஒரு நம்ம இன்னும் அந்த மாதிரி எதுவும் யோசிக்கல சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக தான் நான் அம்மாவை திட்டினேன். மற்றபடி எனக்கு வந்து பேபி இல்லாமல் வேணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒயன்ட்டே நான் ஒரு டைம் கேட்டேன், என்ன ஒயன் இப்படி இருக்க சொல்லி கேட்கும்போது அவள் சொன்னா, இல்லை டே என் லைஃப்பில் நான் ஃபுல்லாக எல்லாமே அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நானும் என்ன ஹோபியோ என்னை குழந்தைங்களுக்காக எல்லாமே உருவாக்கி வச்சுட்டு தான் ஒரு குழந்தைய நாங்கள் பெற்றுப்போம் அப்படி சொல்லிட்டு அவள் சொன்னா. அப்படி சொல்லிட்டு அவள் சொல்லும்போது நம்ம டே சொல்லிட்டாங்க, கரெக்டு தான், நல்ல விஷயம் தான். ஏன்னா குழந்தை பற்றி கஷ்டப்படுறத விட எல்லாமே குழந்தைங்களுக்காக உருவாக்கி வச்சுட்டு குழந்தை பற்றி நல்லது தானே. ஏன்னா ஏஜ் இருக்குல்ல, ஏஜ் ஆகிட்டுனா கூட பிரச்சனை கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு நம்ம டே சொல்ல சிம்முக்கிற மாதிரி இருக்குது, இதுதான் ரீசனாக சொல்லிட்டாங்க. ஆமாம் இதான் ரீசன். அம்மா எப்பவுமே அவங்ககிட்ட பேபி பேபின்னு கேட்டே இருப்பாங்க, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க லைஃப்பில் என்ன வேணும், அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி கேட்ட தப்பு இல்லை, அம்மா கேட்ட தப்பே கிடையாது. ஆனால் அம்மா கிட்ட நான் சொன்னேன்னா அம்மாவும் வந்துட்டு வேணும்னு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ரீசனுக்காக தான் நான் அம்மா மேலே கோவப்பட்டேன், நான் கோவப்பட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டேவோட அப்பா அம்மா வெளியே ரிசன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, இவ்வளோ விஷயம் இருக்கிறதுக்கு ஆமாம் சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. சரி கீழே போகலாம் சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. இப்போது நம்ம டே பார்த்துருக்காங்க, இங்கே பாரு இதான் ரீசன். மற்றபடி எனக்கு வந்து பேபி மேலே ஆசை இல்லாமல் இல்லை, யாருக்காவது பேபி பிடிக்காமல் இருக்குமா? அம்மா இது எவ்வளோ டேஸ்ட்டாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ சொல்ல டேக்க கோவம் வருது, என்ன சொல்லணும்னு தோணவே சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன மற்றதெல்லாம் கேட்பேன், டே என் ட்ரெஸ் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுருப்பேன். இதை சொல்ல உனக்கு தோணையா சொல்கிறாங்க. பயமாக இருந்துச்சு, எங்கள் பேபி வேணாம்னு சொல்லிட்டாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவரோட பயம் புரியுது, இந்த ரீசனால் தான் பயந்துருக்கா சொல்லிட்டு ஓகே பயப்படக்கூடாது ஓகேவா, என்கிட்ட சொல்ல வேணாம் அம்மாட்ட சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டிகிட்ட சொன்னால் ஆண்டி எல்லாரும் சொல்லிடுவாங்களோ, எப்படி சொல்கிறதுன்னு ஒரு மாதிரி ஷையாக வேறு இருந்துச்சு சொல்கிறாங்க. ஷையாக இருந்துச்சா சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க, எப்படி மறைச்சி இதை சொல்கிறாங்க. இல்லை 4 மந்த்துக்கு அப்புறம் தான் பேபி லைட்டாக வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஸ்டமக்கு சொல்கிறாங்க. நீ இது வரைக்கும் மெடிசன் எதாவது சாப்பிட்டே சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. டேக்கு பயமாக இருக்குது, பேபிக்கு எதுவும் ஆரம்பி சொல்லிட்டு வா சொல்லிட்டு டக்குன்னு 2 பேரும் கிளம்புறாங்க. கீழே வராங்க. இங்கே டேயோட அப்பா அம்மா ஆல்ரெடி ரெடியாக நின்றுருக்காங்க. போகலாமா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு இப்போ 4 பேர் டேரக்டாக ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்குறாங்க. பயப்படாதீங்க, ஒன்றும் பேபி நார்மல் அழகாக நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. அப்படி எனக்கு அம்மா ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கு மேலே மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு மெடிசன்ஸ் ஃபுட்டு என்ன கொடுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. டே உடம்புக்கு செம்ம ஹாப்பி. இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அவர் வந்து இந்த மாதிரி ஜிம்னு பயந்ததுக்கு ரொம்ப தான் ரீசன் சொல்லிட்டு அவர் எங்கள் டேயோட பார்க்குறீங்கப்பா மற்ற விஷயத்தை எவ்வளோ தான் கம்ஃபர்ட்டாக வச்சிருந்தாலும் இந்த விஷயம் வந்துட்டு பயப்படுற அளவுக்கு வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அம்மா அவன் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன், நான் என்னமா பண்ணிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே இதுக்கு மேலே கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுருக்கேன், நான் பார்த்துக்கிறேம்மா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் தான் டே தான் ஜிம்மில் அவ்வளோலாம் பார்த்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம்மில் காலேஜ் கிளம்புறாங்க. டேயோட பார்க்குறாங்க. இல்லைப்பா நீ காலேஜ் போவேன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆண்டி சொல்லிட்டு அம்மா காலேஜ் போவேனா, யாரும் ஒன்று டீஸ் பண்ணுறக்கூடாது, ஏன்னா ஸ்டமக் லைட்டாக தெரியுது இல்லையா, என்ன பண்ணுறேன் நான் சொல்லிடுறோம் ஓகேவா, எக்ஸாம் மட்டும் போகலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லுங்கள் எக்ஸாம் மட்டும் போய்க்கலாம் சொல்லிட்டு நம்ம டேயோட அம்மா ஜிம்மில் வந்துட்டு காலேஜ் போகிற ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் வீட்டில் தான் இருக்காங்க. டே அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு கேர் பண்ணி. இந்த பக்கம் நம்ம ஒயன்கிட்ட சொல்ல ஒயனுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஒயன் பார்க்குறேன். அம்மா நானும் உங்களுக்கு ஹாப்பினஸ் சொன்னு சொல்கிறாங்க. என்ன இருக்கு அம்மா நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒயன்மா உண்மையாக சொல்கிறேன், எனக்கு உண்மையாக சொல்கிறேன், என் ஒயன் நான் ஒன்றும் எதுவும் ஹர்ட் பண்ணுறேன்டா சொல்கிறாங்க. இல்லைம்மா எல்லா அம்மாவுக்குள்ள ஆசை தரமா நீங்களும் கேட்டீங்க, இதை போய் என்னமா இருக்குது தப்பு சொல்கிறாங்க. இல்லைடாம்மா நான் கேட்டேன், உன் அண்ணா சொல்கிறத விட புரிஞ்சிச்சு, ஏன்னா நீ சொந்த காலில் நிற்கணும்னு நினச்சிருக்கேன், உன்னோட ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினச்சிருக்கேன், இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைடா சொல்கிறாங்க. நான் தம்மா அவசரப்பட்டு ஒன்று கேட்டேன்னு சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா அவங்களோட ஆசை நீங்கள் கேட்டீங்க, என்னோட சுச்சுவேஷனை நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கணும், ஆனால் நம்ம டே இப்படி சொல்லிட்டான் ஓகேவா, நான் தான் சார் கேட்கணும், டே உங்கள்கிட்ட ஹார்ஷாக பேசிட்டா சொல்கிறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க. இல்லைம்மா என்னோட குழந்தைங்க தானே எனக்கு புரியுதுமா சொல்லிட்டு சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் ஒயன் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்காங்க. நம்ம ஜிம்மில் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக ஆல்மோஸ்ட் டைம் போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு 1 இயர் ஆஃப்டர் பார்க்கலாம்டா ஜிம் பார்க்குறாங்க. க்யூட்டாக இங்கே ஒரு 6 மந்த் பேபி இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. டே அந்த பேபி வச்சுட்டு அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்த்தா படிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஜிமின் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்துட்டு பிஸ்னஸில் டே கூட ஹெல்ப் பண்ண ஒரு ஆசை, நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. அதனால் டே என்ன பண்ணுறாங்கன்னா ஒயனை வந்துட்டு நம்ம எப்படின்னா பேபி பிறக்க முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஜிமின் இப்போ எல்லாமே பேபிக்கு அப்புறம் தான். இப்போ எங்கே பார்க்குறாங்க, நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, நான் இருக்கேன், உன்னோட அம்மா இருக்காங்க, டே இருக்காங்க, எல்லாரும் பார்த்துப்போம் ஓகேவா, நீ நல்லா படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டே மட்டும் தான் பேபி ஃபுல் கேரி பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு. பேபி ரொம்ப கொஞ்சிட்டே இருக்காங்க. பார்க்க டிட்டோ டே மாதிரியே இருக்கும். அது மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க, இப்போலாம் பேபி வந்து எனக்கு கண்டுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி அவர் கண்டுக்கலையே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இனிமேல் வந்து 2 இயர்ஸ் ஒரு கண்டுக்க மாட்டேன். 2 இயர்ஸ்க்கு அதுக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ நல்லா ஃபுல்லாக எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு நீ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் கம்பெனிக்கு வரேன், நம்ம கம்பெனிக்கு வந்து என்னோட பார்ட்னர் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நீ ஃபேஷன் டிசைன் தானே படிக்கிறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கும் நீ ஒயன் மாதிரி ஹெல்ப் பண்ணுறா சொல்கிறாங்க. நம்ம கம்பெனி இன்னொன்னும் கூட ஒரு மாதிரி எப்படின்னா க்ரோ பார்க்கணும் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க, கம்பெனி வளர்றதுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்காக ஒன்று விட்டு கொடுத்துட மாட்டேன் சொல்லிட்டு வந்து ஜிம்மோட ஃபோட்டோ கிஸ் பண்ணிட்டாங்க. நான் சும்மா கேட்டேன்ட்டே சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. பேபியை நானே பார்த்துக்குறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பேபி க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கா. என்னம்மா என்ன ஜூஸ் பார்த்துருக்காங்க. அது அப்புறம் டேவோட கேர்ள் பேபி தான் ரொம்ப டேக் க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போது ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் 2 இயர்ஸ் போயிருக்கா. எங்கே பார்த்தா நம்ம ஜிமின் தான் அப்படியே லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. எங்கள் பாரு நாங்கள் 2 பேர் கொண்டோம் எங்கிட்ட எங்களை கண்டுக்க மாட்டேறேன் சொல்கிறாங்க. டே நீங்கள் தானே சொன்னீங்க நான் வந்து ஒரு பார்ட்னர் சொல்லிட்டு நானும் பார்ட்னர் ஆகிட்டேன். இங்கே நான் நல்லா தான் ஒர்க் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஏன்டா 4 இயர்ஸ் ஆகுதுடா பேபி பிறந்து சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க இங்கே பாரு பேபிக்கு 3 இயர்ஸ் ஆகுதுடா சொல்கிறாங்க. சரி பேபி பிறந்து 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஏன்டா இஸ்ரேலி பிறகு கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. போங்க டே இனிமேல் எனக்கு ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. என்னதுக்கு அடப்பா ஏன்டா அப்படி இருக்க நீ சொல்கிறாங்க. எனக்கு கூட செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணுறடா. ஆனால் நீ சொல்கிறாங்க எனக்கு அப்படி கவலை இல்லை சொல்கிறேன். ஜிமின் பாட்டு ஒர்க் பண்ணிருக்காரு. இங்கே பேபி கூட ஸ்மெல் பண்ணுறது டேடா அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டாங்க டேடா மம்மாட்ட நான் சொல்கிறேன் என்னதுக்கு ஆமாம் நான் மம்மாட்ட கேட்குறேன் சொல்லிட்டு கிட்டே வருது. இங்கே பாட்டேச்சுமா உன் டாடா பேச்சு கேட்காது உன் டாடா பேட் சொல்கிறாங்க. அப்படியே மம்மா சொல்கிறாங்க. நான் பேட்லாம் இல்லை ஜூஸ் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. மம்மா அங்கே பாருங்கள் எனக்கு எனக்கு இன்னும் குட்டி பாப்பா வேணும் சொல்கிறாங்க. குட்டி பாப்பா குட்டி தம்பி வேணும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க வேணும் சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஓகேடா கொஞ்சம் டைம் போகட்டும் சொல்கிறாங்க. ஓகே மம்மா சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கு. இதோட ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி போயிட்டுருக்கு. ஓகேடா இதோட முடிச்சிடலாம். பை டேக் கேர்.